இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. சங்கீதம் 91 அதிகாரத்தில் ஒரு மைய வார்த்தை இருக்கிறது. எல்லாம் திறந்து பாருங்கள் ஒரு நிமிஷம். அடைக்கலம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வந்திருக்கு? சங்கீதம் 91 அடைக்கலம் என்ற வார்த்தை பாருங்கள். எந்த வசனம்? 2ஆம் வசனத்தில் பாருங்கள். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். அல்லேலூயா. அப்போ 2ஆம் வசனத்தில் என்ன இருக்கு? அடைக்கலம் என்ற வார்த்தை இருக்கிறது. 4ஆம் வசனத்தில் இருக்கு. அதுக்கடுத்து 4ஆம் வசனம் வாசிங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். பாருங்க, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகழ்வாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். 3வது எங்க இருக்கிறது? 9 எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். இப்போ இங்க அடைக்கலமானவரே என்று கேரக்டரில் பேசுறாரு, ஆள் தத்துவம். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் என்ன வராரு? ஆள் தத்துவம். இங்க பாருங்க, அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்க. எந்த வசனம்? 9 தானே பார்த்தீங்க. எனக்கு அடைக்கலமா இருக்கிற பாருங்க, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அப்போ இங்க கேரக்டரா வராரா இல்லை வார்த்தையாக வெளிப்படுறாரா? எப்படி தெரியுது? அங்க சொல்லப்பட்டிருக்குது, இருக்கிற அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர் அப்படின்றார். அல்லேலூயா. அப்போ நம்ம உடனே அங்க அது கேரக்டரா இருக்கனால அதை விட்டுட்டு நீங்க அதுக்கு பிறகு பாருங்க 14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பாருங்க, இங்கே அடைக்கலத்தின்றது வார்த்தையை வெளிப்படுத்துறாரு. புரியுங்களா? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்போ 3 இடத்துல இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? அடைக்கலன்றது ஒரு வார்த்தையா இருக்கிறது, சப்ஜெக்டா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் 3 இடத்துல அவர் என்னவா இருக்கிறாரு? அடைக்கலம். அல்லேலூயா. என்ன இருக்கிறாரு? அடைக்கலம். அல்லேலூயா. அடைக்கலனா யாரு? பாருங்க, 3 அடைக்கலம் அப்படின்னு அது இயேசுவை மையமாக வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இயேசு அடைக்கலன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கோழி தன் குஞ்சுகள் என்ன பண்ணுது? கழுகு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை என்ன செய்யுது? அடைக்கலம் கொடுக்கிறது. அதுக்கு ஒரு செட்டைகள் உள்ளே வந்துடுறோம். என்னது? அந்த கோழியினுடைய செட்டைக்குள்ளே வரக்கு பேர் தானே அது அடைக்கலம். புரியுங்களா? அப்போது அந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை அடைக்கலம் புகழ்வதற்கு தான் பேர். இயேசு தான் தன்னுடைய சபை மந்தைகளை தன்னுடைய சபையை முழுமையாக என்ன செய்கிறாரு? தன்னுடைய அடைக்கலமாய் காக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இந்த அடைக்கலன்றத வார்த்தை இந்த கோழிக்கும் அடைக்கலத்துக்கும் ஏன் வந்ததுன்னா, நீங்கள் யோசித்து பாருங்கள். அடைக்கலன்றதுக்கு ஏன் கோழியை நம்ம எடுக்கிறோன்னா,
கோழி தான் அடைக்கலம் என்ன பண்ணோம், சட்டைகளுக்குள்ளே கொண்டு வரும். ஆனால் கழுகு என்ன செய்யும், மந்தைகளை சபை என்ன செய்யும், கழுகு நம்முடைய சபையை கழுகானது என்ன செய்யும், கழுகை வந்து பிதாவுக்கு ஒப்பிட்டு வைக்கிறாரு. சரிங்களா? கழுகு எதுக்கு ஒப்பிட்டு பார்க்குறோம், பிதாவுக்கு ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்போ கழுகு தன்னுடைய குஞ்சுகளை அது என்ன செய்யுமா, தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து கொண்டு செல்லும். அல்லேலூயா. அப்போ பிதா வந்து கழுகுக்கு ஒப்பிட்டு பார்க்குறோம். புரியுங்களா? பிதா பறவைகளில் இந்த கழுகு என்ன செய்து தன்னுடைய குஞ்சுகள் என்ன பண்ணும், சுமந்து கொள்ளும். அப்போ அது தகப்பனுடைய இடத்துல தான் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சுமந்து கொள்கிறார். அல்லேலூயா. அப்போ எதுக்கு சுமந்து கொள்கிறார், சுமந்து கொண்டு செல்வதுக்கு தான் கழுகு. அப்போ பிதா வந்து சுமந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்து சட்டையில் கீழே அடைக்கலம் புகழ்கிறார். புறா பரிசுத்த ஆவியானுக்கு நாம் பேசுகிறோம். அல்லேலூயா. புறா என்ன செய்கிறாரு, பரிசுத்த ஆவியானுக்கு. அப்போ புறா என்ன பண்ணுறாரு, புறா என்ன செய்யுதுன்னா அந்த சபையின் மேலே ஊற்றுகிறார். அல்லேலூயா. புறாக்குள்ள நாய் இல்லை, பிச்சை, கசப்பு தன்மை கிடையாது. அதனால தான் ஆவியானவர் புறாய் போல இறங்கி வந்தார் நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு அடையாளத்தை ஆண்டு கொடுத்தாரு. அது என்ன அடையாளம், புறா. ஏன் புறாவை காட்டினார் ஆண்டவர், புறாக்குள்ளனா இல்லை, கசப்பு தன்மை இல்லை. அப்போது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டால் உங்களுக்கு கசப்பு இருக்காது. சபை என்ன பண்ணாது, யார் மேலேயும் கசந்து கொள்ளாது, கசப்பாக இருக்காது. நமக்குள்ளே கசப்பு வந்துடுச்சுன்னா அது பிறகு நம்முடைய ஊழியம் ஆகிடும். தனிப்பட்ட வழக்கில் ஒருத்த கசப்பு தான் எப்படிமா இருக்கும், யாரையும் அவங்க அடிக்கடிக்கு அவங்க மேலே கசப்பாக இருக்கிறான்னு என்ன ஆகும், கசப்பாக இருக்கிறவங்களுக்கு உடனே கிருபை விலகிடுமா அப்படின்ட்டு எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. கிருபை உங்களை விட்டு போயிடும். அப்போது கிருபை போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, கிருபை ஒருத்தர் விட்டு விலகிடுச்சுன்னா உடனே ஆக்சிடெண்ட் ஆகிடும், உடனே வியாதியை சிக்குவாங்க, உடனே அவங்களுக்குள்ள என்ன ஆகும், பல விதமான பிரச்சனைகள் சந்திப்பாங்க. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, நம்ம கசப்பு அவங்களுக்குள்ள வந்துச்சு. அப்போ ஆவியானவர் கசப்பாக இருக்கிறதுல என்ன பண்ண மாட்டார், வேலை செய்ய மாட்டார். யாருக்குள்ள கசப்பு இருக்குதோ அவங்களுக்குள்ள இயேசு ஒரு நாள் என்ன பண்ண முடியும், இயேசுவும் உள்ள உட்காந்து வேலை செய்ய முடியாது, ஆவியானவர் தன் வேலையை செய்ய முடியாது. முடியுமா? அப்போது புறா வந்து எதுக்கு ஒப்பிட்டு காட்டுறாரு, பரிசுத்த ஆவியானவருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே என்ன இல்லை, கசப்பு தன்மை கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் அதுதான் கடைசியில் சபையில் வந்து ஊற்றுகிறார். இப்போ நம்முடைய தேசத்தில் எழுப்புதல் வரணும். என்ன வரணும், எழுப்புதல் வரணும்னா அந்த எழுப்புதலுக்கு என்ன அர்த்தம், ஆவியான ஊற்ற இடத்துல தான் எழுப்புதல் வரும். ஆவியான யார் மேலே ஊற்றுவார், ஒரு சபை இன்னொரு சபைக்கு கசப்பாக இருக்கிறாங்க, ஒரு மேய்ப்பர் இன்னொரு மேய்ப்பரோட கசப்பாக இருக்கிறாங்க, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி கசப்பாக வந்து எப்படி ஊற்றுவார் ஆவியானவர். 100 வருஷம் நீ ஜெபம் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர், ஊற்ற மாட்டார். ஏன் அப்போ ஊற்ற மாட்டார், கசப்பு. புரியுங்களா? அதனால தான் புறா வந்து புறாவுக்குள்ள என்ன இருக்காது, கசப்பு இருக்காது. என்ன இருக்காது, கசப்பு தன்மை புறாக்குள்ளே இல்லை. அப்போ புறா பாருங்கள், புறாக்குள்ளே அந்த கசப்பு இல்லாதனால தான் அது கள்ளம் கபடெல்லாம் அது பேசும். என்னது, கள்ளம் கபடில் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து எதை பேசினாலும் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே அவங்களுடைய மனசுக்குள்ளே எதை வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆவியானவர் ஒருத்தருக்குள்ளே இருக்கிறாருன்னா யாரை குறித்து என்ன பண்ண மாட்டாங்க, யாரையும் வந்து புரியுங்களா எதிர்பார்க்க மாட்டாங்க. நீ சத்துரு கூட நேசித்துருவேன். அல்லேலூயா. ஒரு ஆவியான ஒருத்தருக்குள்ளே இருக்கிறாருன்னா அவங்க சத்துருக்களை நேசிப்பாங்க, சத்துருவை வந்து அன்பு கூறுவாங்க, சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லை, கசப்பு வந்துச்சுன்னா ஆவியானவர் உங்களை விட்டு என்ன பண்ணிவிடுவார், விலகிடுவார். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருபை உங்களை விட்டு விலகிடுது. புரியுங்களா? நீங்கள் பாருங்கள், பைபிளில் கசப்பு எங்கே இருந்ததோ அங்கே கிருபை போயிடுது. என்னது, எந்த வசனம் அது, எபிரேயரில்
பைபிளை போய் என்ன பண்ணல, பார்க்கல. அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்குள்ளே ஒரு நாள் என்ன ஆகிடக்கூடாது. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கசப்பு வந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே என்ன ஆகிடும், சத்துருக்கிரியை செய்திருவான். அல்லேலூயா. எபிரேயர் 12:15 வாசிக்கும் போது, ஒருவனும் ம் தேவனுடைய கிருபையை ம் இழந்து போகாதபடிக்கும் ம் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அதை பற்றியா அது தீட்டு, அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பு. அல்லேலூயா. அப்போது கிருபை எப்போ இழக்கிறாங்கன்னா, யாருக்குள்ள அந்த கசப்பு வந்துடுச்சோ தானாகவே அந்த கிருபை அவங்கள விட்டு விலகிடுது. கிருபை விலகின பிறகு பிசாசு உள்ள நுழைஞ்சிடுவான். அதனால தான் நம்ம யாரிடத்துல, மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், யார் மேலே என்ன பண்ணாது, கசப்பு வெறுப்பு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. நான் வந்துடக்கூடாது. ஆமாம். அதே மாதிரி நீங்கள் சொந்த பந்தத்தில் யாருக்கும் மேலே நீ கசப்பு வச்சுக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தால், ஏன்னா ஆவியானுக்குள்ளே என்ன இருக்காது, கசப்பு தன்மை இருக்காது, பிச்சை இருக்காது. அதனால தான் அந்த ஆவியானவர் விட்டுடக்கூடாது. உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் விட்டுடலாம், ஆனால் யாரை விட்டுறக்கூடாது, ஆவியானவர் விட்டுட்டிங்கன்னா அது பிறகு ஆவியானவர் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. புரியுதுங்களா. ஆவியானவர் தான் நம்மளை நடத்துகிறாரு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோன்னா ஆவியானவர் சொல்லாமல் நம்ம போகவே முடியாது. புரியுங்களா. ஆபத்து வருவதுக்கு முன்பாக நமக்கு ஆவியானவர் பேசிடுவார். ஆபத்து தேசத்தில் வரதுக்கு முன்னாடி ஆவியானவர் நமக்குள்ளே பேசுகிறாரு. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே எதுக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர்? அவருக்குள்ள கசப்பு இல்லாத ஒரு ஆவியானவர் உள்ளே வராதனால நீயும் கசப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இதை வாழ்ந்தால் தான் உங்களோட 10 ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியும். ஒரு சீசன் என்றான ஒரு 10 பேரை என்ன பண்ணணும், சாலையத்துக்காக ஒரு 10 பேரை கொண்டு வரத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், கசப்பில்லாத வாழ்ந்தால் தான் உங்கள்கிட்ட வருவாங்க. உங்கள் வீட்டில் 10 பேர் சொந்தக்காரே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்கக்கிட்ட நீ சண்டை போட்டுக்கின்னு, அவங்கக்கிட்ட நீ வாங்கின பணத்தை சரியாக கொடுக்காம, அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறது, ஏமாற்றிக்கின்னு இருந்தனா அவங்க ஒரு நாளும் ஒன்று விசுவாசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீ அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாக வாழணும்னா, சாட்சி கொடுக்கிறவர், அதை வாசிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறார் ஆண்டவர், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவரே? சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. எப்போ சாட்சியாக இருப்பீங்க? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியன் உள்ளே வந்திருக்கு. அவர் ஃபஸ்ட்டு வேலை என்ன செய்கிறாரு? நீங்கள் பலன் அடையணும். அப்புறம் எருசலேம் எங்கன்னா என்னன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. என்னது தனிப்பட்ட வாழ்க்கை? எருசலேம் என்பது இப்போ ஆவியன் உங்களுக்குள்ளே வந்துட்டார். புரியுங்களா. இப்போ ஆவியன் உள்ளே வந்திருக்கு. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கணும் சொல்லுங்க? சாட்சியாக இருக்கணும். ஏன்னா அங்கே என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல இறங்கி வரும்போது நீங்கள் சாட்சியாக இருப்பேன்னு சொன்னார். சாட்சி கொடுன்னு சொன்னார். சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சியாக இருப்பேன்னா உன் வாழ்க்கை கரெக்டாக இருக்கணும். உன் வாழ்க்கை ஃபஸ்ட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா நீ ஒரு விசுவாசியாக இருக்கவே முடியாது. அந்த விசுவாச சீசனாக மாற முடியாது. அந்த சீசன் ஒரு ஜாமக்காரனாக மாற முடியாது. ஒரு ஜாமக்காரன் ஒரு போர் சேவகனாக இருக்க முடியாது. ஒரு போர் சேவகன் இல்லைன்னா அவன் என்ன பண்ண முடியாது? ஒரு கற்புள்ள கன்னிகையாக இருக்க முடியாது சபைக்கு. நீங்கள் சபைக்கு ஒரு நல்ல ஒரு குணசாலிய ஸ்திரியாக இருக்க முடியாது. நீங்கள் ஒரு புத்தி உள்ள கன்னிகையாக இருக்க முடியாது. ஏன்னா ஆவியானவர் உங்கள்கிட்ட இல்லையே. அப்போ ஆவியானவர் எது கொடுக்கப்படுது? ஃபஸ்ட்டு உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். புரியுங்களா. எதுக்கு சாட்சியாக இருக்கணும்? எதுக்கு சாட்சியாக இருக்கணும்? அவங்களாம் மனம் திரும்பணும்னா நீ சாட்சியாக இருந்தால் தான் மனம் திரும்புவாங்க. புரியுங்களா. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் மனம் திரும்பணும்னா நீ ஒரு சீசன் ஆகிட்ட சாட்சி இல்லை, எப்படி இருக்கும்? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் பித்தலாட்டம் இருக்குது, பொய் இருக்குது, புரியுங்களா, ஏமாற்ற தன்மை இருக்கிறது, புரியுங்களா, மற்றவங்களை போட்டு கொடுக்குற எண்ணம் இருக்குது. அப்புறம் மற்றவங்களை கிட்ட என்ன பண்ணுறோம்?
கசப்பாக நடந்துக்கிறோம், கோவப்படுறோம், எரிச்சலாக இருந்தால் என்ன பண்ண முடியாது? ஆவியானவர் இருப்பாரா? ஆவியானவர் என்ன பண்ணுவார்? இப்படி பேசுகிற மனுஷங்கிட்ட ஆவியானவர் இருந்து வேலை செய்ய முடியாது. அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சீசனா நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? சாட்சியாக வாழணும். ஒரே வாழ்க்கை தான், இதுக்கு பிறகு வாழ்க்கை கிடையாது. சரீரத்திலலாம் இதுக்கு பிறகு மறுபடியெல்லாம் வர முடியாது. ஆத்மாவில் தான் அதுக்கு பிறகு வாழ்க்கை. ஃபஸ்ட்டு சரீரத்தில் இயேசு ஒரே முறை வந்து பூமிக்கு வந்தார். எப்படி வாழ்ந்தார் இயேசு? 100க்கு அதிபதி சொல்கிறாரு, ஒரே ஒரு இவரத்தில் யாருடைய குற்றம் இல்லை. காணேன். புரியுங்களா? அப்போ இயேசு அப்படி வாழ்ந்ததா மட்டும் இயேசு மட்டும் வாழலை. தானியேலுக்கு பற்றி அவங்க சொல்கிறாங்க. தானியேலில் ஒரு வசனம் இருக்குது. தானியேல் 6:5 வாசிக்கும் போது பாருங்க. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டு பிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றான். அடுத்தது, பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. இவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறந்தது. உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு ஆலோசனை பண்ணுறாங்க? குற்றப்படுத்து. இவர் வேத விஷயத்தில் தான், கர்த்தருடைய விஷயத்தில் தான் இவர் என்ன பண்ண முடியும்? ஜெபம் பண்ணக்கூடாது. ஒரு மாதம் ஒரு என்ன பண்ணக்கூடாது? ஒரு மாதம் வந்து சட்டத்தை பிறப்பிக்கிறாங்க. என்ன சட்டம்? அந்த தேசத்தில் யாரும் ஒரு மாதம் என்ன பண்ணக்கூடாது? விண்ணப்பம் பண்ணக்கூடாது கடவுளை நோக்கி. யாதொரு காரியத்தை குறித்தோ எது குறித்தோ ஆண்டுகிட்ட என்ன பண்ணக்கூடாது? விண்ணப்பம் பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா இந்த தானியேல் பிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. தானியேல் எப்பவுமே 3 வேளை முழங்கால் படிட்டு செபிக்கிறவர். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலக காரியத்தில் அவனால் என்ன பண்ண முடியல. உலகத்தில் அவன் வந்து வாழறான்ல, உலகத்தில் வாழும்போது அவனுக்கிட்ட எந்த ஒரு என்ன இல்லை, குற்றம் இல்லை அப்படின்னு யார் கண்டுபிடிச்சிட்டாங்க? எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. தானியேலுக்கு எதிர்வா இருக்கலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சுற்றி வச்சு பார்க்குறாங்க, தானியேல் எந்த பகுதியாவது குற்றம் செய்கிறானா அப்படின்னு. எந்தமே குற்றம் செய்யலை. 4ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 1:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தாரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தாரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. இப்போ நம்மளை தேடி யாரா வராங்க, உங்களை தேடி வராங்க வீட்டுக்கு. இவங்ககிட்ட யாரா குற்றம் இருக்குதுன்னா 1000 குற்றம் இருக்குது. இவங்க சபைக்கு சரியாக வரதில்லை, சரியாக உபவாசத்துக்கு வரதில்லை, ஜெபம் வரதில்லை அப்படின்னு பிசாசு முதலே சொல்லி விட்டுருவான். புரியுங்களா? திருவந்துக்கு மட்டும்தான் வராங்க இந்த கூட்டம், வேறு எதுக்குமே என்ன பண்ண மாட்டேன்றாங்க, வர மாட்டேன்றாங்க. புரியுங்களா? கல்யாணம் ஆலயத்தில் ஈவினிங்கில் பாஸ்டிங் ப்ரேயர்னா அந்நேரத்துக்கு எங்கே இருக்கிறாங்க? கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. புரியுங்களா? இரவு ஜபன்னு சொன்னால் தூங்கினுக்கிறாங்க. அப்போ எப்படி சீசனாக இருக்க முடியும்? சீசன்னா என்ன? வாழ்விலும் சாவிலும் மழையிலும் வெள்ளத்திலையும் சோதனையிலும் அப்புறம் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான போராட்டத்தில் கூட அவங்க வந்துடுவாங்க சபைக்கு. அல்லேலூயா. ஒரு சீசனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எது முக்கியம்னா ஆண்டவர் மட்டும் தான் முக்கியம். வேறு யாருமே அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, முக்கியப்படுத்த மாட்டாங்க. ஏன் முக்கியப்படுத்த மாட்டாங்கன்னா, சீசன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் குருவை போல இருப்பான் என்று லூக்கா 6:40. சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அப்போ என்ன அர்த்தம்? சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? குருவை போல இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலும் தேறணும். ஜபத்தில் தேறணும், புரியுங்களா? உபவாசத்தில் தேறணும், புரியுங்களா? இரவு ஜபத்தில் தேறணும். அப்புறம் பிசாசு கொண்டு வர சோதனையிலேருந்து மேற்கொள்ளணும். மீனை போல எதிர் நீச்சல் அடிச்சுன்னு ஓடணும். புரியுங்களா? கடலில் மீன் என்ன பண்ணுது?
உப்புல இருந்தாலும் உப்பு சாராமல் வாழுது. இந்த பூமியில் பாவத்தை சாராமே வாழணும். அப்புறம் வேற என்ன செய்ய முடியுமா? சபையில் முதல் இடத்துல இருக்கணும், நல்ல தலைவனாக இருக்கணும், சுவிசேஷத்துக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். இப்படி நீ முதல் இடத்தை நீ கொடுத்தனா 100 மடங்கு கர்த்தர் அந்த சீசன் என்ன பண்ணுறாராம்? அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் போய் யாரும் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஆண்டோட வேலையை செய்தால் அப்பாவே ஹாஸ்பிட்டலில் இறங்கிடுவார். இல்லையா? அம்மாவுக்கு இது இல்லை, எங்கள் அண்ணன் தம்பிக்கு இல்லை, அது கொடுக்கல, போய் பார்க்கல. ஒரு சீசன் ஆகிட்டுன்னு நீங்கள் கலப்பின் மேலே கையை வச்சுட்டீங்க, அது பிறகு என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்கக்கூடாது. அப்போது சபையில் இருக்கிற அத்தனை பேருமே சீசனாக இருக்கணும். புரியுங்களா? 12 சீசர்கள் அந்த சபையில் இருந்தாங்களாம். எத்தனை சீசர்கள்? அந்த 12 பேர் என்ன பண்ணாங்களே 70 பேரை மாற்றினாங்க. எத்தனை பேர்? அந்த சபையில் வேகமாக ஒரு வருஷத்துலேயே 70 பேர் ஆகிட்டாங்க. 70 பேர் எத்தனை பேர் ஆகிட்டாங்க? 120 பேர் ஆகினாங்க. 120 பேர் இந்த திருமல் வாயிலில் இறங்கி வேலை செய்தால் திருமல் வாயில் இருக்கிற ஒரு 5 லட்சம் பேர் அந்த சபைக்கு வராங்க. ஊரே ரட்சிக்கப்படுது. வசனங்கள் எங்கே பெருகினதோ அங்கே சீசர்கள் தொகை பெருகிடுச்சு. அப்போ வசனம் பேசுகிற ஆள் வேணும். 4 பேருக்கு இயேசு பற்றி நீங்கள் போய் என்ன பண்ண தேவையில்லை, உங்களை பற்றி பேச தேவையில்லை. வசனத்தை சத்தியத்தை போய் நீங்கள் பேசுனீங்கன்னா சத்தியம் அவங்களை விடுதலை ஆக்கும். புரியுங்களா? ஆக்கமாக்காதா? அப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களுக்கும் அந்த சீசர்கள் எப்படி இருப்பாங்களா? தன்னைத்தான் என்ன பண்ணுவாங்க? வெறுப்பாங்க, தன் சிலுவையை சுமப்பாங்க. அப்புறம் அனுப்பப்படப்பட்டு அந்த ஆத்மாவுக்காக போய் கரிசனை ஜெபிப்பாங்க. நீங்கள் வீடு தேடி பாருங்கள், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எல்லா வீடுகளும் ரட்சிக்கப்படாத வீட்டில் என்ன இருக்குது? சில வீட்டில் சாபம் இருக்குது, சில வீட்டில் வியாதி இருக்கிறது, சில வீட்டில் பயங்கரமான கடன் தொல்லை, சில வீட்டில் கடன் மனைவிக்கு பிரச்சனை, சில வீட்டில் பிள்ளைக்கு படிப்பு சரியில்லை, சிலருக்கு வேலையெல்லாம் சுற்றுறாங்க, சிலவங்க என்ன பண்ணுறாங்க? சரியான தூக்கம் இல்லை நைட்டில். அல்லையா? சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணுறாங்க? மயக்கத்திலே இருப்பாங்க. அல்லையா? ஏதாவது ஒரு சிக்கலில் பிசாசு சிக்க வச்சுருப்பான். அந்த சிறையில் இருக்கிற மக்களை இந்த சீசர்கள் வீடு வீடாக போய் என்ன பண்ணுறாங்க? நான் ஜெபம் பண்ணுறேமாமா, உனக்கு இயேசு பற்றி சொல்கிறேன், உங்கள் வீட்டில் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள், எனக்கு உங்களிடத்துல தண்ணி கேட்கல, நான் ஆகாரம் கேட்கல, பணத்தை கேட்கல, உங்களிடத்துல நான் எதுவும் கேட்கல, உனக்கு நான் சேவை செய்ய வந்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க? உங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் பண்ண விடுங்க, எல்லா கட்டுகளும் உடையிறோம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ அந்த சீசனுக்குள்ளே ஒரு ஜாமகார ஜெபம் ஆவி இருக்கும். இயேசு கிறிஸ்து சீசர்களை செலக்ட் பண்ண பிறகு எங்களுக்கும் சீசர் சொல்கிறாங்க ஜெபத்தை கற்றுக் கொடுங்கன்றாரு. அல்லையா? அப்போ இயேசு என்ன பண்ணார்? அவங்களுக்கு ஜெபிப்பது கற்றுக் கொடுத்தாரு. ஜெபம் கற்றுக்கிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்க? பிசாசு துரத்துவது நல்ல ஒரு போர் சேவகனை உருவாக்கினார். அல்லையா? அப்போ நீங்கள் போய் பிசாசு, இந்த ஊரில் பிசாசு இருக்குமா இருக்காதா? இந்த திருமல்வாயில் பகுதியில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க? 5 லட்சம் பேர் இருப்பாங்கல்ல. இந்த 5 லட்சத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு 5000 பேர்னா உங்களுக்கு கண்ணுக்கு வராது இருக்கும். இருப்பாலும் வரவாலும் வர மாட்டாங்களா? ஒரு 10 வீடாவது நீங்கள் என்ன பண்ணுங்களா? ஒரு மாதத்துக்கு 10 வீடு சந்தித்தா ஒரு வருஷத்துக்கு 100 வீடு சந்தித்துடலாம். புரியுங்களா? நான் ஆரம்ப காலகட்டத்தில் சீசனாக இருக்கும்போது எல்லா வீட்லேயும் தட்டின்னு போவோம். தட்டி என்ன பண்ணுவோம்? உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவர் சொன்னார் வர சொன்னார்னு. எதுக்குமான? ஜெபமனத்துக்கு வர சொல்லணும். புரியுங்களா? ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஐயா இன்னைக்கு மட்டும் எனக்கு ஜெபம் பண்ணாதீங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. இல்லை நான் வந்துட்டோம், வீசு வாசலில் ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு போகலான்னா வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம். அவர் சீவேடில் ஒர்க் பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்காரு நம்ம எங்களோட வேலை செய்திருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இல்லை ஐயா தான் ஜெபம் பண்ண ஸ்பாட் சொல்கிறாரு, நீ ஒரு முறை ஜெபம் பண்ணிக்குமா அப்படின்னு மனைவிக்கிட்ட சொல்கிறாரு. இல்லை இன்றைக்கி மட்டும் என்ன பண்ணாதீங்க, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். நான் சொன்னேன் ஒரு 3 நிமிஷம் ஜெபத்துக்கு. நான் எவ்வளோ கேட்கல, வீட்டிலேருந்து இவ்வளோ தோலும் வந்துட்டேன்ல, உங்கள் வீட்டில் காலை வச்சு என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். அந்த அம்மா ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. புரியுங்களா? இன்றைக்கி ஜெபம் பண்ணாதீங்க ஐயா, நாளைக்கு நீங்கள் வாங்கினாங்க. இல்லை நான் வந்துட்டு வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டுக்காரர் சொன்னார், ஐயா கேட்குறாருல இவ்வளோ தொல்லை ஜெபம் தானே பண்ணுறேன்றாரு வேறு அப்படின்னு. ஏசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்னு சொன்ன பாருங்க, அந்த அம்மா கீழே வந்து கிடக்குது. ஜெபம் ஸ்டார்ட்டே பண்ணல. புரியுங்களா? அப்போ ஏசு நாமத்தினால் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே கட்டு தானே உடஞ்சிப்படும். இப்போ அந்த அம்மா விழுந்துட்டாங்க பாருங்கள். இவர் பண்ண சீவாடியில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டாரு, இது மாதிரி அந்த ஐயா வீட்டில் காலை வச்சு ஏசு நாமன்னு சொன்னார், ஒய்ஃப் கீழே ஊண்டு படுறாங்க, என்னை விட்டுருன்னு அப்படின்னு யாரும் சொல்லிட்டார். அவர் எங்கள் வேலை மேலே இருக்கிறவங்களாம் சொல்லிட்டாரு. அப்போ இவர் பாஸ்டர், அவர்
நம்ம சாதாரணமாக தான் இங்கே வேலை செய்யணும் உட்காந்துக்கிறாரு. ஆனால் இவர் ஒரு பெரிய பெரிய ஊழியம் செய்யணும். அப்போ நம்ம ஊழியெல்லாம் எனக்கு இல்லை. புரியுங்களா? அது மாதிரி தான் நிறைய டாக்டருங்க மனம் திரும்பினாங்க. நாங்கள் இப்போ ஏசிய சபைக்கு போயின்னு இருந்தோம். அப்போ அந்த இடத்துல வந்து ஆரம்ப காலத்தில் 150 பேர் கூட இல்லை சபையில். எத்தனை பேர்? 2000 எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா அவர் சீவாடியில் தான் டென்ட்டு வாங்கி வந்து போடணும். ஒரு இரவு ஜபத்தை நடத்தினா டென்ட்டுன்னா தெரியுங்களா? இந்த தார்பாய் சீவாடியில் புக் பண்ணுவார். அப்போ நான் தான் புக் பண்ணி கொண்டு வந்து உள்ளே வைப்போம். அப்போ அந்த தார்பாய் மூடிட்டு தான், ஏன்னா பக்கத்து வீட்டிலலாம் சவுண்டு வருதுன்னு சொல்லிவிட்டு அதை மூடிடுவாங்க. வருஷத்தினுடைய அந்த 1ஆம் தேதி நைட் ப்ரேயர் சர்ச் நடத்துவாங்கள்ல, 31 நைட்டு. அப்போ வாட்ச்மேன் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபுல்லாக மூடிட்டு தான் நடத்தணும். இப்படி தான் நடந்தது. ஒரு 150 பேர் 120 பேர் இருந்தாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து வரமாட்டாங்க. இல்லையா? ஆனால் 2008 நாங்கள் பார்க்கும்போது ஒரு 300-400 பேர் வந்தாங்க. சரிங்களா? 2010 பார்க்கும்போது 1000 கிராஸ் ஆச்சு. அந்த விதை போட்ட விதை, ஜப விதை, அது வளர்ந்து பெருகிச்சு. புரியுங்களா? அப்போ நாங்களாம் ஒரு சீசன் மாதிரி உட்காந்து கிளாஸ் அவர் எடுப்பார். இப்படியே நடந்துனே இருந்தது வாழ்க்கலாம். இன்றைக்கி இன்னும் ஒரு 100-200 கோடி ஆலயத்தை கட்ட அவங்க இது பண்ணாங்க. அவங்கவுங்க விதைக்கிறது அவங்களுக்கு ஆண்டு கொடுப்பார். இப்போ நம்ம சபையில் நீங்கள் விதைக்கணும்ல, நீங்கள் அவங்கவுங்க மேலே ஒரு பொறுப்பு இருக்குது. சும்மா வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு நம்ம ஒரு அல்லேலியா ஆராதனை இதெல்லாம் வந்து ஆண்டவர் ஸ்வானான்னு சொல்ல, இதை வந்து ஒரு ஆரம்பம். அல்லேலியா. சர்ச்சுக்கு வந்து நம்மளால் என்ன பலன் உண்டாகும் அதான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஒவ்வொருக்குள்ளே ஒரு பலன் இருக்கணும். நீங்கள் வீடு சந்திக்கலைன்னா நம்ம வந்து போய் நீங்கள் வெளிநாட்டில் போய் ஊழியம் செய்யணும்னு சொல்லலை, நீங்கள் காஷ்மீருக்கு போயிடுன்னு சொல்லலை, நீங்கள் வட மாநிலத்துக்கு போகணும்னு சொல்ல. இந்த திருமுல்வாயில் பகுதியில் எத்தனையோ குடும்பங்கள் சிறையில் சிக்கி இருக்குது. புரியுங்களா? நீங்கள் தைரியமாக உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது, ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது, சத்தியம் இருக்கிறது. 2வது என்ன இருக்குது? சத்தியம் இருக்குது. 3வது என்ன இருக்குது? உங்களுக்குள்ள சாட்சி இருக்குது. அல்லையா? கர்த்தர் உங்கள் மேலே அந்த அடையாளத்தை வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகணுன்னா அந்த வீடு ரட்சிக்கப்பட்டுரும். அந்த வீட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை யாரும் சொல்ல முடியும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த உலக மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள 1000 ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல முடியும். ஒரு ஆவி அவங்களை கட்டி வச்சுருக்கோம். ஒரு ஆவி என்ன பண்ணியிருக்கோம்? அவங்கள கட்டி வச்சுருக்கோம். அப்போது கிறிஸ்துவங்களுக்குள்ளே ஏன் அப்படின்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் அந்த உடனே ஏன் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறேன்னா நமக்குள்ளே ஆவியான இருக்கிறாரு. அவங்களுக்குள்ள பிசாசுன ஆவி இருக்கிறதுனால இந்த ஆவி என்ன பண்ணுது? ஒரு வியாதி வந்தால் யாருக்கும் சொல்லாத, நீயே அது முயற்சி பண்ணணும். புரியுங்களா? ஒரு கஷ்டம்தான் சொல்லாத, பிள்ளைங்களுடைய ப்ராப்ளம் சொல்லாத, குடும்பத்தில் அடிச்சு போவாங்க சொல்லாத, 15 வருஷம் 20 வருஷம் கணவன் மனைவிகளும் பேச்சே இருக்காது சொல்லாத. இப்படியே என்ன பண்ணாது? ஒன்று ஒன்றா ஒரு கட்டுலேருந்து 2வது கட்டு, 3வது கட்டு, 4வது கட்டு, 5வது கட்டு, பல கட்டு கட்டிடுறான் அவன். இல்லையா? அப்போ கட்டிட்ட பிறகு அந்த கட்டை உடைக்கிற ஆள் யாருன்னா அபிஷேகம் இருந்தால் தான், பரிசுத்த ஆவியன் இருந்தால் தான், நீங்கள் ஆவியில் வளர்ந்திருந்தால் தான் உங்கள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்வார்? பல ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவார். புரியுங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சுவிசேஷம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஜெபம். நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா நற்சாட்சி. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? போதனைகள். நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா உபதேசம். நீங்கள் போய் விதைக்காமல் அறுவடை அறுக்கவே முடியாது. இல்லையா? அதெல்லாம் நமக்குள்ள ஆவியான உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி இருக்கணும். என்ன இருக்கணும்? சாட்சி இருக்கணும். சாட்சினா என்ன? தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் மனசாட்சியில் என்ன இருக்கணும்? ஒரு நாள் நான் பாவின்னு நீ நினச்சிடக்கூடாது. இல்லையா? ஒரு நாள் நான் தப்பு பண்ணுறேன், உன் சின்ன சின்ன காரியம் இருந்தால் கூட உன் மனசாட்சி எப்படி இருக்கணும்? மனசாட்சி எப்படிமா இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். இல்லையா? உங்கள் மனசாட்சியில் கொஞ்சம் நான் இங்கே இதில் இந்த பாவத்தில் இருக்கிறேன், இதெல்லாம் உடனே அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புராயிடணும். ஆவியான உள்ளே எதுக்கு வராரு? ஃபஸ்ட்டு உங்கள் துர்மனசாட்சி நீங்கள் நல்மனசாட்சியை மாறணும். என்ன சாட்சி மாறணும்? உங்கள் துர்மனசாட்சி நீங்கள் இன்னும் உங்களுக்கு நல்ல மனசாட்சி இருக்கணும். ஏன் இருக்கணும்னா நீங்கள் சாட்சியே இல்லை அப்படின்னா உங்களுக்காக சாட்சி கொடுக்குற ஆவியானவர் அவர் இருக்க முடியாது. அப்போ உங்களை ஆவியான் சொல்லுவார், உணர்த்துவார். ஆவியான் உங்கள் மேலே வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எது கண்டித்துன்னா இந்த உலகத்தின் அதிபதி ஆண்டவர் நியாயம் தீர்த்துட்டார். பிசாசு என்ன பண்ணிட்டாரு? ஜட்ஜ்மெண்ட் பண்ணதுனால இனிமேல் பிசாசால் என்ன பண்ண முடியாது?
நான் பரலோகம்லாம் போக முடியாது, ரட்சிக்கப்பட்ட சபையெல்லாம் சேர்க்க முடியாது, இனிமேல் அவன் நரகத்துக்கு போனோம். ஏன்னா அவனுக்கு நரகன்றது ஆயத்தமாயிடுச்சு. ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். என்ன பண்ணிட்டாரு? ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டார். இனிமேல் பிசாசு எத்தனை நாள் வாழ்ந்தாலும் அவன் எங்கே போனோம்? நரகத்துக்கு போனோம். இப்போ மனுஷனுக்கு ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட் தரல. இப்போ நமக்கு 1000 பாவம் செய்யணும் உட்காந்துப்பான், அவனுக்கு கூட அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் தரல. புரியுங்களா? இன்னும் மனம் திரும்ப தான் சொல்லுவா தவிர நீ பாவத்திலே விழுந்துட்டு அப்படியே ஓட்டுறப்பா அப்படின்னு சொல்ல மாட்டார். புரியுங்களா? அதனால தான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா பாவம் நிறைய செய்தால் அந்த பாவி சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாங்க, மறிக்க மாட்டார். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு கூட இடம் கொடுக்குறார் ஆண்டவர். ரட்சிக்கப்படாதவங்க எவ்வளோ செய்தாலும் அவன் உள்ளே வரணும் ஆசைப்பட்டார். துன்மார்க்கன் மனம் திரும்ப வேண்டியது தேவனுடைய சித்தம். அப்போ துன்மார்க்கத்திலே இருக்கிறது ஆண்டவர் அதுக்காக இல்லை, துன்மார்க்கன் மனம் திரும்பணும். ஆண்டவர் சொல்ல நீதிமானுக்காக நான் வரல, பாவிக்காக நான் வந்தேன். அப்போ ஒரு சீசனாக இருக்கிறவங்க நீங்கள் நல்லா தெரியணும், துன்மார்க்கனை போய் சந்திக்கணும். அல்லேலூயா. குடும்பத்தில் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, தண்ணி வச்சுருந்தா தான் அவங்கள சந்திக்க முடியல, அதுக்கேற்ற ஒரு அபிஷேகம் தருவார். குடிக்காரனை சந்திக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கும். புரியுங்களா? பயங்கரமாக கொலை கூத்து பண்ணுற மாதிரி அவனை போய் சந்திக்கிறதுக்கு உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கும். சிலவங்க பார்த்தீங்கன்னா ஜெயிலெல்லாம் தானே அப்படியே சும்மா ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுவாங்க. எல்லாமே கொலைக்காரனாக இதோ அதுன்னு இருப்பாங்க, வித்தியாசமாக இருக்கும் ஜெயில் உள்ளே இருக்கிறவங்க. ஆனால் சில ஊழியக்காரர் பாருங்கள், சில விசுவாசிக்கு பாருங்கள், தைரியமாக போய் என்ன பண்ணுவாங்க, சுவிசேஷம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகம் கொடுப்பார். ஜெயில் கைதிகளை சந்திப்பதற்கு ஒரு அபிஷேகம். சிலவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஊழியம். புரியுங்களா? எப்படிப்பட்ட வியாதிஸ்தர் மேலே கை வைப்பாங்க, அவங்க விடுதலை ஆகிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வியாதிஸ்தர் மேலே கை வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பார் ஆண்டவர், அந்த அபிஷேகத்தை கொடுத்துருவார். நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சிலவங்க பார்த்தீங்கன்னா தீவிரவாதி மேலே போய் கை வைப்பாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா பணக்காரங்களை வீடுகளை நுழைஞ்சி அவங்க மேலே ஜெபம் பண்ணுவோம். அவங்க பார்த்தீங்கன்னா பணம் பொருள் எல்லாம் இருக்கும், என்ன இருக்காது அவங்ககிட்ட, நிம்மதி இருக்காது. பணம் நிறைய கொட்டி இருக்கும், ஆனால் அவங்க வீட்டில் பழம் இருக்கும், ஆப்பிள் இருக்கும், எல்லா பழங்கள் விதங்கள் இருக்கும், ஆனால் ஒன்று கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்ககிட்ட அவ்வளோ வியாதி இருக்கும். புரியுங்களா? இந்த குஷ்டரோகியாக இருக்கிற அருமையான நாகமான் சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் யார் அனுப்பினார்? ஒரு சிறு பொண்ணை அனுப்பினார். அப்போ ஒரு சிறு பொண்ணு சீசனுடைய வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுச்சு? சீசனுடைய வேலையை அவர் செய்து. எப்படி செய்துச்சது? அது போய் சொல்லுது, எங்கள் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீர் அவர் சந்திக்கணும். அப்போ சீசனுடைய வேலை செய்ச்சா இல்லையா? புரியுங்களா? அப்படி தான் நம்மளை ஆண்டு வச்சிருக்கிறாரு. இந்த ஏரியாவில் உங்களால் முடியாதது உங்கள் மேய்ப்பரால் முடியும். புரியுங்களா? இங்கே ஆலயத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் நீங்கள் சொல்லணும், வந்து பாருங்கள், ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு உள்ளே வாங்க, ஒரு முறை நீங்கள் வாங்க, வேறு எப்போ வேணாம் அப்படின்னு. இயேசு உனக்கு குணமாக்குறாரு. அப்போ மேய்ப்பர்கிட்ட எடுத்து நீங்கள் என்ன பண்ணோம், அந்த துன்மார்க்கணமாக இருக்கிற மனுஷனுக்கு நீங்கள் சாட்சியாக வாழ்ந்தீங்க. உங்களால் அது சில நேரத்துக்கு போகலைன்னா உங்கள் மேய்ப்பர் ஆள் போகும். இல்லையா? இல்லை ஒரு மேய்ப்பர் ஒரு உபவாசத்தை வச்சுனா அதில் கொண்டு வாங்க, ஒரு இரவு ஜபத்தை கொண்டு வந்து நடத்தினா அதுக்குள்ளே கொண்டு வாங்க, ஒரு சண்டே ஆராதனையில் கொண்டு வாங்க. இப்படி வாரத்துக்கு யாராவது ஒரு விசுவாசி, ஒரு சீசன் யாராவது ஒரு ஆள் என்ன பண்ணோம், அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஆயத்து வைக்கணும். அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு விசுவாசம் நீங்கள் ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னா, ஒரு ஆளை சந்தித்தீங்கன்னா, அந்த ஆள் அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணால், அவங்க வீட்டுக்கு நீங்கள் அடிக்கடிக்க வாரம் 6 நாள் நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அது ஓய்வு நாள் அன்றைக்கி சண்டே எனக்கு என்ன பண்ணோம், அந்த ஞாயிற்று ஆராதனையில் வந்து அது கலந்துக்கும். ஆண்டவர் அது மேலே பேசுவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வந்து இதுக்காக வீட்டை விட்டு ஓடிடு, நீங்கள் சபையை விட்டு ஓடின்னு ஆண்டு சொல்ல, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற நேரம் ஈவினிங்கில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் 2 பேராக என்ன பண்ணோம், ஒரு வீட்டுக்களை சந்திக்க நீங்கள் போகணும். புரியுங்களா? எத்தனையோ இந்த பகுதியில் எத்தனையோ பணக்கார வீட்டில் எல்லாம் இருந்து அவங்களுக்கு அனுபவிக்காது இருப்பாங்க, அவங்களால அச்சீவ்மெண்ட் வழியை நடத்தலாம். அல்லேலூயா. அப்போ முதல் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இருக்கணும், சாட்சி இருக்கணும். இப்போ தானியேலுக்குள்ளே சாட்சி இருந்ததா இல்லையா? என்ன சாட்சி இருந்தது? தானியேலுக்குள்ள ஒரு குற்றமும் இல்லை. ஒரு நல்ல சீசனாக இருந்தார் ஆண்டவருக்கு தானியேல். அல்லேலூயா. தானியேல் எப்படி இருந்தார்? ஆண்டவருக்கு நல்ல சீசனாக இருந்தார். அவனிடத்துல தேடி எப்படியாவது கண்டுபிடிங்க, இவர்களை குற்றம் இருக்குன்னு பார்த்தா யாதொரு குற்றம் இல்லை. புரியுங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். அங்கே என்ன பட்டுக்குது? அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. யாதொரு குற்றமும்
குறையும் காணப்படவில்லை. ஒரு நல்ல சீசன் தானியேல். அல்லேலூயா. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களை சுற்றி தேடி கண்டுபிடிச்சா கூட ஒரு குற்றம் இருக்கக்கூடாது. புரியுங்களா? ஏன் இருக்கக்கூடாது? உங்களுக்குள்ளே இருக்கிறவர் ஆவியானவர். இந்த ஆவியானவர் தக்க வச்சுக்கணும். சும்மா அப்படியே விட்டுடக்கூடாது ஆவியானவரை. எதனா இஷ்டத்துக்கு பேசினு உட்காரக்கூடாது. பரியாசம் பேசக்கூடாது. அப்புறம் பரியாசமான வார்த்தைகள் வந்துடக்கூடாது. பரியாசமான சொல்லு வந்துடக்கூடாது உங்கள் வாயில். கிண்டல் கேலி பண்ணிடக்கூடாது. இந்த ஆவியை தக்க வச்சுக்கணும். புரியுங்களா? அப்போ முகாந்தரம் தேடுறாங்க. தானியேல் ஒரு சீசனாக இருந்தனால ஆண்டவருக்கு அந்த தானியேலுக்குள்ளே குற்றமும் இல்லை. அவன் எப்படி இருந்தானா? குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. குற்றமும் குறையும் காணப்படவில்லை. உண்மை உள்ளனா இருந்திருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால குற்றமும் இல்லை, குறைவும் இல்லை, உண்மை உள்ளனா இருந்திருக்கிறான். ஆண்டவருக்கு 3 வேளை அவன் என்ன பண்ணுறான்? ஜெபிக்கிறான். முழங்கால் இட்டு ஜெபிக்கிறான். புரியுங்களா? 3 வேளையும் அவனுடைய ஜப ஜீவியம் குறையலை. இந்த நம்முடைய சபையில் நீங்கள் 3 வேளை நீங்கள் வந்து ஜெபிக்கணும். புரியுங்களா? வாரத்தில் எப்படியாவது ஒரு நாளாவது ஒரு 3 வேளை என்ன பண்ணணும்? ஆலயத்தில் வந்து ஒரு சீசனாக இருந்தால் இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து கரங்களை விருத்தி என்ன பண்ணணும்? காலையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போனோம், அப்புறம் மத்தியானம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போனோம், அப்புறம் நைட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு போனோம். அல்லேலூயா. சாயந்தரத்தில் வந்து ஒரு மணி நேரம் இப்படி ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வீடுகளை சந்தித்து பாருங்கள். ஜெபம் ஆவி உங்கள் மேலே இருக்கும். அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கும். விடுதலை தருகிற ஆவி இருக்கும். கட்டுகளை உடைக்கிற ஆவி உங்கள் மேலே இறங்கும். இப்படி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு போய் நீங்கள் ஒரு வீடை சந்தித்து சீசருடைய வேலை இது தான். புரியுங்களா? ஒன்லி பைபிளை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், தேர்ச்சி அடையணும். புரியுங்களா? குருவை போல மாறினா என்ன பண்ணோம்? சீசன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அப்போ நீ தேறினா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் தேறணும். அல்லேலூயா. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்தில் நல்லா தேறி இருக்கணும், ஜெபத்தில் நல்லா தேறி இருக்கணும். வர வேண்டிய பின்னாடி வர விசுவாசிகள், புதுதான விசுவாசிகள் ஆண்டவர் வந்து அப்படியே அலையாக ஓடி வரும். உள்ளக்கிறத கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, நல்ல சீசன் ஆகிட்டிங்கன்னா, இன்றைக்கி 12 சீசர்கள், நாளைக்கு 70 சீசர்கள், 4 நாளைக்கு அது என்ன ஆகும்? 120. அப்போது இந்த வருஷம் நீங்கள் 12 பேராக இருக்கிறீங்க. அடுத்த வருஷம் அது 70 மாறி, அதுக்கடுத்து 120 மாறி, 120 3000 மாறி, 3000 5000 மாறி, 5000 அப்புறம் அந்த தேசம் ஃபுல்லாகவே சீசர் ஆகும். இப்படி தான் ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணுவார். எடுத்த பிறகு என்ன பண்ண மாட்டார்? ஒரே நாளில் உலகமே சீசன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல. சிறு துளி பெருவெள்ளம். கொஞ்சம் தான் அந்த கப்பலில் தொண்டி இருந்தது. ஒரு ஹோல் இருந்தது, சின்ன ஹோல் கப்பலுக்குள்ளே இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே வந்துனே இருந்துச்சு. என்ன ஆச்சு? நம்ம நைட்டு வரதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு? கப்பலே முழுகிச்சு. அது மாதிரி சின்ன கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் இப்போ பெரிய அநேகத்தில் உண்மை அதிபதியாக வைப்பேன். அப்போ கொஞ்சம் உண்மை அப்படியே வளர்ந்து வரணும். எல்லாத்தையும் தேர்ச்சி பெறணும். கீழ்ப்படிதலில் தேர்ச்சி, புரியுங்களா? விட்டு கொடுத்ததில் தேர்ச்சி, புரியுங்களா? தாழ்மையில் தேர்ச்சி, பொறுமையில் தேர்ச்சி, அப்புறம் அன்பில் தேர்ச்சி, நீடிய பொறுமையில் தேர்ச்சி. இப்படியே வளர்ந்துக்கினே நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சீசன்ன்ற ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்குள்ளே வரும். ஒரு நாள் சீசனாக இருந்து அதுக்கடுத்து நீங்கள் ஒரு சபைக்கு ஒரு உடன் ஊழியக்காரர் மாறுவீங்க. சபையில் ஒரு உடன் ஊழியக்காரர் மாறும்போது நாளைக்கு சபைக்கு கிளை சபையில் ஒரு ஊழியக்காரனாக மாறி இந்த சபையின் மூலமாக ஒரு 120 சபைகளை இந்த பகுதியில் என்ன பண்ணலாம்? ஸ்தாபித்தெல்லாம் வீடுகள் தோறும் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் அங்கங்கே ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். எல்லோரும் என்ன பண்ணணும்? வீடுகள் தோறும் அங்கங்கே நீங்கள் நிறைய ஜபங்களை பண்ணி ஆத்ம ஆதாயம் செய்தீங்கன்னா சபை கூட்டமாக இயேசு ஒருத்தர் மெய்யாகவே இருக்கிறாரு. இந்த அம்மா மூலமாக நான் இயேசு பார்த்துட்டேன். நான் மியான்மாரில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க எனக்கு. மியான்மாரில் இருக்கும்போது இந்த அசுத்த ஆவி நைட் 11 மணி இருக்கும். அவங்க ஓட்டுறாங்க, ஓடலை அந்த ஆவி. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? மியான்மாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மியான்மாரில் இருந்த போன மாதம் முந்தான மாதம் போனால அப்போ என்ன ஆச்சுன்னா, போன மாதத்தில் ஜனவரி மாதத்தில் போகும்போது அவங்க ஃபோன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா 11 மணிக்கு எடுத்தேன். வீடியோ காலில் வந்தாங்க. வீடியோ காலில் வரும்போது இப்போது அந்த ஆவி சொல்லுது, இவருடைய முகத்தை நான் பார்க்க மாட்டேன். என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, அது சொல்லுது, இவருக்குள்ளே வந்து 24 மணி இயேசு இருக்கிறாரு. யார் சொல்கிறது? பிசாசு சொல்லுது. அதுதான் சாட்சி.
புரியுங்களா? நமக்குள்ளே யார் இருக்குதுன்னு உலகம் சொல்கிறாங்களே இல்லையோ, ஆனால் பிசாசை வந்து சொல்லும். நீங்கள் ஒரு வீடை போய் பாருங்கள், அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு அது சொல்லிடும். அல்லையா? ஏன்னா பிசாசு நம்முடைய குணங்கள் என்ன பண்ணோம், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். புரியுங்களா? சில குணத்தை வந்து எல்லாருக்கும் முன்னாடி சொல்லாது அது. புரியுங்களா? நமக்குள்ள தப்பு நடந்தால் கூட அந்த தப்பு என்ன பண்ணாது பிசாசு, ஏன் சொல்லாது? 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி உங்களை சொல்லிட்டேன் என்ன ஆகும்? நீங்கள் ஓயாமல் எப்போ புருஷனை சண்டை போட்டுனேங்க அது சொல்லுது, நான் அந்த ஆவி என்ன ஆகும்? 4 பேருக்கு தப்பாக ஆகிடும்ல. அதனால் நம்ம என்ன கிருபை அந்த இடத்துல தாங்கும். என்னது? ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த கிருபை அந்த ஆவியை பேச விடாதுக்கு தடுப்பார். என் பிள்ளையை குறித்து எனக்கு தெரியும், அடுத்த ஒரு 2-3 மாதத்துலாவது கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிடும். அது வந்து பெற்றோர் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க பெற்றோர் கீழ்ப்படிவாங்க. அதனால் அது என்ன பண்ண சொல்ல விடாது, சொல்ல விட மாட்டார் ஆண்டவர். புரியுங்க? டைம் தருவார். என் பிள்ளை எனக்குள்ளே என்ன பண்ணோம் சொல்லுவாங்கள்ல, என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க, என் பிள்ளை பற்றி தெரியும், அவன் 2 மாதத்தில் அவன் கரெக்ட் ஆகிடுவான், இப்போ அவன் ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிட்டான், அவன் 100க்கு 100 மார்க் எடுத்துடுவான். யாருக்கு தெரியும்? பெற்றவங்களுக்கு தெரியும், தாய் தகப்பனுக்கு தெரியும். ஆனால் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பார்த்தம்மா சரியாக படிக்கிறது அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, 4 பேர் சொல்ல அனுப்பிப்பாங்க. அந்த அம்மா உடனே வாயை மூடிடுவாங்க. அல்லையா? அதுக்கு என்ன காரணம்? அந்த பிள்ளையை குறித்து தாய்க்கு தெரியும். அதே மாதிரி சபை மேய்ப்பருக்கு தெரியும். புரியுங்களா? நீங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் வளருவீங்கன்னு. அல்லையா? ஆண்டவருக்கு தெரியும். அடுத்தது ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு தெரியும், சபை மேய்ப்பருக்கு தெரியும். பிசாசு வாயை திறக்காதபடி கட்டுவார். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னா என்ன பண்ணுவார், அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் குற்றம் குறையாதோடு இருப்பீங்க, ஆனால் அதை கர்த்தர் கிருபையாக என்ன பண்ணுவார், அந்த பிசாசு பேசாதபடிக்கு அதுக்குள்ளே ஆவி ஓடுறதுக்கு, அந்த மகளுக்குள்ளேயோ மகனுக்குள்ளே அந்த ஆவியை ஓடுவதற்கு உங்களை வச்சு பயன்படுத்துவார், இயேசு நாமத்தை வச்சு. அப்புறம் ஆண்டவர் உன்னை சபை கொண்டு வந்து சிச்சித்து உன்னை சரிப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார், நீ நல்லா ஸ்ட்ராங்காக திடப்படுத்துவார். அல்லையா? அடுத்து 2வது வந்து என்ன பண்ணணும், ஒரு சீசன் வந்து குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும். அல்லையா? ஒரு சீசன் எப்படி இருக்கணும், குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும். அப்போ உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைங்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கணும், சாட்சி. 2வது சாட்சி, நீங்கள் குடும்பத்தில் சாட்சியாக இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் சொந்த பந்தெல்லாம் ரசிக்கப்படுவாங்க. அல்லையா? அப்போ உங்கள் வீட்டில் உறவினர்கள் உங்களுடைய சொந்த பந்தெல்லாம் இருப்பாங்க. சொந்த பந்தெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், அப்பா பிள்ளைக்கு சாட்சி, பிள்ளை அம்மாவுக்கு சாட்சி, அம்மா கணவனுக்கு சாட்சி. அப்புறம் ஒரு சர்க்கிளாக இருக்கணும். புரியுங்களா? அப்பா சொல்கிறாரு என் பையன் சரி கிடையாதுன்னு, அப்படின்னா அம்மா என்ன சொல்லுவாங்க, சரின்றாங்க. அப்பா சாட்சியா 2 பேருமே சொல்லணும், பிள்ளையே தங்கமான பிள்ளை, நல்ல தேவனுக்கு பயந்த பிள்ளை, வசனத்தை வாசிக்கிற பிள்ளை, 24 மணி ஜெபம் பண்ணுற பிள்ளை, ஆண்டவரையும் நம்பி வாழுகிற பிள்ளை அப்படின்னு யார் சொல்லணும், அப்பாவும் அம்மா சொல்லணும். அம்மா மட்டும் சொல்கிறாங்க அப்பா சொல்லணும்னா அது சாட்சி இல்லை. எந்த ஒரு காரியத்துக்கு எத்தனை சாட்சி, 2 அல்லது 3 சாட்சி. அப்போ 2-3 சாட்சின்னா அப்பாவும் அம்மாவும் சொல்லணும், என் பிள்ளை தவறு செய்ய மாட்டான். புரியுங்களா? என் பிள்ளை என்ன பண்ண மாட்டான், தப்பாக பேச மாட்டான் அப்படின்னு அவங்க 2 பேர் சொல்லிட்டாவே அந்த பிள்ளை என்றைக்கு இருந்தாலும் சாட்சியாக வாழ்ந்துடும். அதே மாதிரி மனைவி குறித்து யார் சாட்சி கொடுக்கணும், அம்மா குறித்து, பிள்ளையும் அம்மா குறித்து சாட்சி கொடுக்கணும், கணவனுக்கு கொடுக்கணும். அப்போ ஆவியானவனுக்குள்ளே இருக்கிறான்னு அர்த்தம். புரியுங்களா? என் மனைவி குறித்து எனக்கு தெரியுங்க, நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு கணவர் சொல்லணும். மனைவி சொன்ன பிள்ளைங்களை குறித்து, பிள்ளைங்க சொன்ன பெற்ற அம்மா குறித்து, எங்கள் அம்மா குறித்து எனக்கு நல்லா தெரியுங்க, அவங்க வாயில் இது வரைக்கும் கோவப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களா நம்ம பிள்ளைங்க? எங்கள் அம்மா வாயை தந்தால் போதும், வாயை தந்தால் போதும், ஊரே என்ன பண்ணிவிடும், தண்ணியில் முழுகிற மாதிரி ஆயிடுது அப்படின்னு வந்துடக்கூடாது. பிள்ளைங்களுக்கு முன்னாடி சாட்சியாக இருக்கணும். அதான் யாக்கோபு தன்னுடைய ஈசாக்குக்கு பற்றி சொல்கிறார். அப்போ தகப்பனை குறித்து, எங்கள் அப்பா வந்து ஒரு வார்த்தை சொன்னான்னா நான் அதோட சபிக்கப்பட்டு போயிடுவேன், தப்பு தவிர்ப்பே யாரும் மாட்டிப்பாம்மா, என்னை அங்கே அனுப்பாதுன்னா டே நான் சொல்கிறத நீ செய், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. புரியுங்களா? அப்போது அம்மா கூட தெரியாது வீட்டுக்காரரை குறித்து என்ன நல்ல மண்ணு, ஆனால் யாருக்கு தெரியுது, பிள்ளைக்கு தெரியுது. சில நேரத்தில் யாக்கோ அப்படி அம்மா ஆமாப்பா கரெக்டுன்னு அப்படின்னு சொல்ல, நீ போ பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், கட்சியில் கத்தி எடுத்துக்குன்னு யார் வர்றது, யாக்கோ அப்படி அண்ணன் சுற்றுறான் யாரை வெட்டுறதுக்கு. அப்புறம் அம்மா சொல்கிறாங்க நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணு இந்த ஊருக்கு ஓடிடுறேன், எங்கள் பையன் எங்கள் அண்ணன் இருக்க தம்பி இருக்கிறான், அண்ணன் இருக்கிறான், என்ன பண்ணு லாபான்னு இருக்கிறா, போயிடு அந்த வீட்டுக்கு போயிடு, அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் ஒன்றா சேர்ந்துருவீங்க அப்படின்னு ஒரு வெளிப்பாடு பேசுகிறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றார் ஆண்டவர்.
புரியுங்களா? அப்போது தாய் தன்னுடைய பிள்ளை, பிள்ளை தகப்பன் 3 பேருக்குள்ள என்ன இருக்கும்? குடும்ப சாட்சி இருக்கணும். புரியுங்களா? அதுக்கு அடுத்தது என்ன சாட்சி இருக்கணும்? வெளிப்புறத்தில் சாட்சி இருக்கணும். உங்கள் சொந்தத்தில் இருந்து சாட்சி என்ன பண்ணணும்? பொதுவான வாழ்க்கையில் ஒரு சீசனாக இருந்தீங்கன்னா பொதுவான வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். 4 பேர் உங்களுக்கு சொல்லணும், அவங்க பரிசுத்தமுள்ள குடும்பம். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க? அவங்க குடும்பமாக போகிறது தான் நான் பார்த்துருக்கிறேன் தானே, தனித்தனி அங்கே ஓடுனதே நான் பார்க்கல. இன்றைக்கி நம்ம குடும்பமாக சர்ச்சுக்கு வரோமா? வீட்டுக்காரர் பின்னாடி சுற்றி நிற்கிறாரு, இந்த வரேன்றாரு, அப்புறம் கூப்பிட்டா கூட வர மாட்டேன்றாரு. அல்லேலூயா. அப்போது ஒரு குடும்பத்தோடு நீங்கள் ஆலயத்துக்கு வரணும். புரியுங்க? நீ வராத நான் போக மாட்டேன். போனால் நம்ம என்ன பண்ணோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு ஒன்றா போகலாம். நம்ம குடும்பத்தோடு போயிட்டு குடும்பத்தோடு உட்காந்து, புரியுங்களா, அவங்க காணிக்கை, சின்ன காணிக்கை எடுத்து அந்த காணிக்கை ஜெபம் பண்ணி போய் ஆண்டவருக்கு படைக்கலாம். நம்ம துதி பலியை செலுத்தலாம். நேரத்தோடு போயிடலாம். 8 மணிக்கு ஆலயம்னா 7:50க்குள்ளேயே எல்லாமே ரெடி ஆகிடணும். அன்றைக்கி சண்டே வருது, 7 மணிக்கு ஆலயம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? 5 மணிக்கு எழுந்து 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி என்ன செய்யணும்? எல்லாருக்குள்ளேயும் ஒரு காணிக்கை எடுத்து ஜெபம் பண்ணி அந்த பலியை செலுத்த. காணிக்கைன்றது ஒரு பலி தான், ஆண்டவர் கொடுக்கறது. அப்போ ஆண்டவருக்கு உற்சாகமாய் செலுத்தணும். அல்லேலூயா. உங்களுடைய ஆண்டவர் கொடுத்த உங்களுடைய எல்லா விதமான தசபாகங்களை ஆண்டவர் கொடுக்கணும். புரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் தான் நிறைய பேர் வசனத்தை ஏற்றுப்பாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் தசபாகத்தை ஏற்றுக்கிறாங்களா? எனக்கு புதிய ஏற்பாட்டில் எழுதுனா தான் தருவன்னு சொல்லுவோம். புதிய ஏற்பாடு எழுதியது பைபிள் முழுமையாக வசனம் என்ன இருக்குது? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடில் ஆண்டவர் என்ன பண்ணல? பழைய ஏற்பாட்டில் எந்த வசனம் ஏற்றுக்காதீங்க நான் சொல்ல மாட்டேன், பைபிள்லாம் சொல்ல மாட்டேன். புதிய ஏற்பாட்டில் வாசித்துங்கன்னு சொன்னார். அப்போ சிலங்க பார்த்தீங்கன்னா வாக்கு தத்துவத்துக்கு மட்டும் பழைய ஏற்பாட்டில் போயிடுவாங்க. ஆனால் தசமாங்கன்னா எங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்குவாங்க. இல்லை, சில பேர் இருக்கிறாங்களா இல்லையா? புதிய ஏற்பாட்டில் எங்கே தசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாக்கு தத்துவம் பழைய ஏற்பாட்டில் வேணும் உனக்கு, தசமாங்க மட்டும் புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு சொல்கிறது அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தில் 1189 அதிகாரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த 1189 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? பயந்து வாழணும். அல்லேலூயா. எல்லா வசனங்களும் நமக்கு புரோஜனமானவைகள், எல்லாமே புரோஜனமானவைகள். புரோஜனம் இல்லாத எதனா இருக்கா? ஆபிரகாமு தன்னுடைய ஆசீர்வாதங்கள் யார்கிட்ட வரைக்கும் வருது? இப்போ இருக்கிற புறஜாதிகள் மக்கள் வரைக்கும் வருது. அல்லேலூயா. சொன்னாரே இல்லையா ஆண்டவர்? உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எல்லாருக்குள்ள இருந்தால் நீ ஆபிரகாம் தகப்பனாக மாறுறாரு. அப்போ ஆபிரகாம் தசமாக கொடுத்தாரே இல்லையா? அப்போ ஏன் பிள்ளைங்க கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதம்மா? கொடுக்கணும். இல்லைங்க ஆபிரகாம் மடியில் மட்டும் நான் போய் என்ன பண்ணுப்பேன்? இலைப்பாருவேன், ஆனால் என்ன பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? 1189 அதிகாரங்களில் புரோஜனமானவைகளை எல்லாம் நமக்கு படித்து அதில் தேர்ச்சி அடைந்து ஒரு நல்ல சீசனாகி சபையை கட்டுவதற்கு நீங்கள் தசமாக மட்டும் எல்லாமே கொடுக்கலாம். உங்கள் பிள்ளைகளை கொடுக்கலாம். ஒரு பிள்ளையை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் கொடுக்கலாம். புரியுங்களா? ஒரு 2 வீடு இருந்தால் ஒரு வீட்டை ஆண்டவருக்காக எழுதி கொடுக்கலாம். இல்லை 2 விதமான வாகனம் வச்சா ஒரு வாகனத்தை ஆண்டவர் கொடுக்கலாம். அல்லேலூயா. நிறைய பொருள் இருந்தால் நம்மக்கிட்ட ஆண்டவருடைய ஆலயத்துக்காக நீ எது கொடுத்தாலும் ஆண்டவர் கைவிடுவாரா? கைவிட மாட்டார். அதே போல் நீ ஏழைகள் திக்கட்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உணவுகள் அளிக்கணும். நல்ல வருஷத்தில் ஒரு முறை என்ன பண்ணணும்? அவங்களுக்கு உடைகள் எடுத்து கொடுக்கணும். உங்கள் மேய்ப்பர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் கொடுத்துருவார். அல்லேலூயா. அதை மாதிரி செய்யணும். அப்போது பொதுவான வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? சாட்சியம். ஏசு எப்படி இருந்தார் பொதுவான வாழ்க்கையில்? சாட்சி. 100க்கு அதிபதி சொல்கிறாரு, இவரிடத்தில் யாதொரு குற்றமில்லை, குறைவும் குற்றமும் இல்லை என்று 100க்கு அதிபதி. பிலாத்து சொல்கிறாரு, இவரிடத்தில் யாதொரு குற்றம் இல்லையே, இவர் எப்படி? அப்போ சாட்சியாக வாழ்ந்தார். எஸ், சரிங்களா? அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 16-17 வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16-17, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழி நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். அல்லேலூயா. அப்போது ஒரு பிசாசு கூட இந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் சபையாரை பார்த்து என்ன சொல்லுது? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் இவர்கள் அப்படின்னு. அல்லேலூயா. இவர்கள் ரட்சிப்பின் வழியே சொல்ல வந்திருக்கிறார்கள். அப்போது
தேவனுடைய பிள்ளைகள் எதை செய்யணும்? ரட்சிப்பின் வழியை நீங்கள் என்ன பண்ணணும்? ரட்சிப்பின் வழியை சொல்லணும். பிசாசு சொல்லுது பாருங்கள், சாட்சி கொடுக்குது. நீங்கள் போகிற இடத்துலலாம் வந்து பிசாசே ரட்சிக்கப்படுறதுக்கு வழி காட்டுது. பிசாசே நானே ரட்சிக்கப்படணும். அந்த அம்மாக்குள்ளே யார் இருக்குது? பிசாசு இருக்குது. அந்த பிசாசு சொல்லுது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு நம்ம அறிவிக்கிறார்கள். அப்போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணணும்? நம்ம என்ன செய்கிறேன்னு நம்முடைய சாட்சி பிசாசு சொல்லணும். இல்லையா? நம்ம ஆண்டவருக்கு என்ன வேலை செய்கிறேன்னு பிசாசு சொல்லுது பாருங்கள். புரியுங்களா? நீங்கள் ஒரு தெருவுக்கு போனால் அங்கே இருக்கிறவங்க சொல்லணும். புரியுங்களா? பிசாசும் சொல்லணும், உலக மக்களும் சொல்லணும்னா அப்போ அது எப்படி சொல்லும்? இவங்க ரட்சிப்பின் வழியை காட்டுறாங்க, பரலோகத்துக்கு வழி காட்டுறாங்க. புரியுங்களா? இவர்கள் உன்னதத்துக்கு என்று வழி காட்டுறாங்க. இவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. அந்த ஆத்துமாக்களை திருப்பணும்னா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களுக்கும் யார் இடத்துல ஆண்டு கணக்கு கேட்பார்னா அந்த ஏரியாவில் இருக்கிற விசுவாசிகள் ஆண்டவர் கேட்பார். அந்த ஏரியாவில் இருக்கிற ஊழியக்காரை ஆண்டவர் கணக்கு கேட்பார். புரியுங்களா? கேட்பாரே, கேட்க மாட்டார். இந்த ஏரியாக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ஒரு நல்ல சீசனுடைய சுபாவமாக இருக்கணும். இல்லையா? இந்த ஏரியாவில் ஒரு ஆத்மா கூட என்னை விட்டு என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே நரகத்துக்கு போயிடக்கூடாது, இந்த ஆத்மாக்களுக்காக தான் என் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ இந்த 4 காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும். ஒன்று, தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி, நம்முடைய மனசாட்சி. 2வது, குடும்ப வாழ்க்கையில் சாட்சி. நீங்கள் உங்கள் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், அப்புறம் பிள்ளைகள், இவங்க நடுவில் சாட்சியாக வாழணும். ஒரு நல்ல சீசனுடைய குணங்கள். புரியுங்களா? 3வதாக, நீங்கள் இருக்கிற பொதுவான வாழ்க்கையில், நீங்கள் இருக்கிற இடங்களில் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் மத்தியில் சாட்சியாக வாழணும். 4வது, உங்களுடைய ஆலயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். புரியுங்களா? எல்லாத்தையும் முந்திக் கொள்ளணும். சபை வருவதில் முந்திக் கொள்ளணும். சபை விட்டு விடாதபடி மற்றவங்களுக்கு போய் என்ன பண்ணணும்? புத்தி சொல்லி, இன்றைக்கி பைபிள் கிளாஸ் இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க? அவங்க மட்டும் கரங்களை வைத்து ஒரு அழிய சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் மற்றவங்க பைபிள் கிளாஸ் சொன்னீங்களா இல்லையா? இன்றைக்கி இருக்குது, நீங்கள் சொல்லணும். அதாவது என்னன்னா, நம்முடைய கடமை என்னன்னா, சபை வருவதில் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க? புத்தி சொல்லணும். புத்தினா என்ன? இதுதான் புத்தி. இது மாதிரி இன்றைக்கி வந்து சீசத்து கிளாஸ் இருக்குது. நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள்? நேற்று நைட்டே நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட உட்காந்து பக்கத்தில் உட்காந்துலாம் காணுமே, அவங்களாம் நீங்கள் சொல்லணும். இது சொல்கிறதுனால கத்தரை ஒன்று வீட்டில் இருந்து மாவு குறைஞ்சிடுமா? 1 மடங்கு ஆசீர்வாதம் பெருகிடும். கத்தருக்கு எப்பவுமே ஆண்டவர் பாருங்கள், நீங்கள் ஆண்டோடைய விஷயத்தில், புரியுங்களா, ஆண்டோடைய விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் படுத்துனுப்பீங்க. ஒரு அழுகு போட்டிங்கன்னா ஆண்டவர் உடனே அங்கேருந்து விடுதலாக்கி எங்கே கொண்டு வந்துடுவார். ஒரு அழுகு போட்டிங்கன்னா, ஆண்டவரே நான் இங்கே வந்து படுக்கணுன்னு எனக்கு இங்கே வந்து ஏன் நான் படுத்தேன், நான் இவ்வளோ தோல் வரணுமா, உங்களுடைய வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாவே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உடனே எஸ்ஏகே ராஜா ஜெபம் பண்ணுறாரு. புரியுங்களா? நான் எவ்வளோ உனக்கு உத்தமனாக இருந்தேன், உண்மையாக இருந்தேன், நேர்மையாக இருந்தேன், பரிசுத்தமாக இருந்தேன், உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். நான் ஒரு நாளும் உங்களுடைய வார்த்தை என்ன பண்ணல, தட்டலை. நான் அதிகமாக உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்தேன். எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு, ஆண்டவரே இதுலேருந்து என்னை விடுவியும், எனக்கு மரணம் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணார்? இல்லைப்பா, நீங்கள் உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்திட்டு சொல்லிட்டேன், இனிமேல் நான் கேன்சல்லாம் பண்ண முடியாது, நான் சொன்னதை என்ன பண்ணுவேன், வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னார். சோறு பக்கம் நின்று என்ன பண்ணார்? ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போய் அவருடைய இடத்துக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி பதில் வந்துடுது. உடனே ஏசாயா என்ன பண்ணுறார்? திரும்பி வந்து, எனக்கு கொரோனா வந்துடுச்சு. அப்போ நான் அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்துனுக்கும் போது 3 மணிக்கு எழுந்து, ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி வந்தது? 170 நாள் இரவு ஜெபம் நடத்தினேன். எத்தனை நாள்? அப்போ திடீர்னு ஏன் ஆண்டவர் கொரோனா வந்துச்சுன்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். புரியுங்களா? அப்போ கொரோனான்றது வந்துடுச்சு. இந்த ஜெமினி ஸ்கேன் இங்கே இருக்குதுல்ல, அதில் போய் ஸ்கேன் பண்ணும்போது கொரோனா தெரிஞ்சிச்சு. 52% இருக்குது. உடனே நான் சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன்.
டாக்டர் சொன்னார், நீங்கள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருங்க. நாங்கள் உடனே போய் நாங்கள் ஹாஸ்பிட்டல் சேர்ந்தோம். அன்றைக்கி நைட்டு போய் சேரும்போது மணி 12, சாப்பிட கூட இல்லை. புரியுங்களா? வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சாப்பிட்டு வச்சுட்டு வீட்டில் இருக்கிறலாம் பயப்படுறாங்க, எல்லாமே பயப்படுறாங்க. எனக்கு அந்த பயம் இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணு, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்துட்ட பிறகு அன்றைக்கி 12 மணிக்கு எல்லாம் செக் பண்ணி, ஒரு 12:30 மணிக்கு நீ போய் பெட்டில் போய் படுத்துக்கோ அப்படின்னு நாங்கள் நடந்தே தான் போனேன். நடந்தே போயிட்டு பெட்டில் படுத்துக்கணும். அப்புறம் எங்களோட ஒய்ஃப் இருந்தாங்க, எங்களோட எங்கள் மூலமாக அவங்க ரசிக்கப்பட்ட ஒரு டாக்டர் அம்மா கூடவே வந்தாங்க. 2 பேரும் அப்படி வெளியே படுத்துக்கினாங்க. அவங்க வெளியே உட்காந்திங்கன்னா அப்படியே பேசினே இருந்தாங்க. 3 மணிக்கு நான் தான் எழுந்துக்கினேன். எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு எழுந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கே அந்த வியாதி வரணும், இந்த நோய் எதுக்கு வரணும், ஏன் என் கொரோனா வந்தது, உம்முடைய வேலையை செய்யறதுக்கு வந்தேன், பிள்ளைகள்லாம் இழந்துட்டு நான் உம்முடைய ஊழியத்துக்காக வந்தேனே அப்படின்னு நான் ஒரு வார்த்தை கேட்டிருக்கு. அப்போயும் ஒரு அபிஷேகம் மேலே இறங்கிச்சு. இல்லையா? இறங்கி என்ன பண்ணிச்சு, உடனே கட்டு உடஞ்சிச்சு, கொரோனா அவுட். நான் பாத்ரூம் போகும்போது எப்போ எனக்கு தண்ணி பட்டால் தும்பல் வந்துடும், பயங்கரமாக சுவாசம், அப்படி என்ன பண்ணோம், மூச்சே விட முடியாது தண்ணி பட்டுருக்கு. அப்படி மாதிரி எனக்கு ஒரு எஃபெக்ட் இருந்தது அந்த கொரோனாவில். இப்போ நான் முகத்தை கழுவுறேன், வாய் கொப்பளிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன்னா நான் எப்படி இருந்தனோ கொரோனாவுக்கு பின்னாடி அப்படி இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு அப்பயே குணமாக்கிட்டார். புரியுங்களா? மறுபடியும் நான் வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனா அவங்கள கொண்டு போய் என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க, பெட்டில் போட்டுட்டாங்க. காலையில் எழுந்து பிறகு எனக்கு கொரோனா குணமாயிடுச்சு. ஆனால் என்னை என்ன பண்ணாங்க ஹாஸ்பிட்டலுக்காரங்க, எனக்கு குணமானது யாருக்கு தெரியும்? ஆண்டவர் மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியும். புரியுங்களா? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது. என் மேலே நான் சொல்கிறதே கேட்கலாம், ஆயிடுச்சு குணமாயிடுச்சுனாண்டா. இப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்காரங்க, கொரோனா வார்டில் என்னை போட்டாங்க. இப்போது அங்கே ஒரு 8 நாள் இருக்கணுமா. எத்தனை நாள்? 8 நாள். இப்போ நல்லா அங்கே போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வாக்கிங் பண்ணுறது. என்ன பண்ணுறது? அந்த கொரோனா வார்டிலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பெருசு. இப்படி போய் அப்படி வந்தால் போதும், 2 கிலோமீட்டர் போன மாதிரி இருக்காது. புரியுங்களா? வேகமாக நடந்துன்னு போகிறது, வேகமாக வர்றது, வாக்கிங்கில் அவங்க கொடுக்குற முட்டை, அவங்க கொடுக்குற முச்சக்கொட்டை, அவங்க கொடுக்குற என்னென்னு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு பெட்டில் போக வேண்டியது. ஒரு கொரோனாக்காரன்கிட்ட எல்லாருக்கிட்ட போய் இயேசு பற்றி சொல்கிறது, எல்லாருக்கும் ஜெபம் பண்ண தலைமையில் கை வச்சு. புரியுங்களா? 1 வாரம் ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்தேன். புரியுங்களா? செய்து முடிச்ச வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார், இப்போ டிஸ்சார்ஜ் ஆக்கிட்டார். வந்து வீட்டில் உட்காந்து வீட்டில் என்ன பண்ணால் 1 வாரம் வரைக்கும் நீங்கள் 2 வாரம் வரைக்கும் எங்கே போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு வேலை டியூட்டியில் என்ன பண்ணிட்டாங்க, ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ வீட்டில் நல்லா சாப்பாடு, நல்லா உணவு, அப்போ நல்லா படுக்க, நல்லா தூக்கம். ஏன்னா தூங்க முடியல, ஜபம் பண்ண முடியாதே வாசனை. ஆனாலும் ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்து பாருங்கள். ஆண்டவரே என்ன பண்ணுறாரு, ரெஸ்ட்டு கொடுத்து அவங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவி, அந்த ஜனங்களை பாரு என்ன நிலமன்னு. ஒரு பாடி வருது, ஒரு பாடி போகுது, மறிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, எஸ்ஐகே ராஜா வந்து தன்னுடைய சின்ன வியாதி, அவருக்கு ஒரு மரணன்றது தெரிஞ்சிட்ட பிறகு அவர் போய் முகம் பூர வந்து ஒரு அழுது, ஆண்டவரே நான் உனக்காக நேர்மையாக வாழ்ந்தேன்னு சொன்னதுக்கு ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் உடனே விடுதலை தந்தார். எனக்கும் அந்த விடுதலை தந்த நான் பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த விடுதலை. புரியுங்க? வியாதி மனுஷனுக்கு வராதுன்னு சொல்ல ஒரு நன்மைக்கு தான் வரும். ஆண்டவர் கொடுக்குற வியாதிலாம் பார்த்தீங்கன்னா நன்மைக்கு ஏதுவாக இருக்கும், 4 பேர் சந்திக்கத்தான் இருக்கும். எஸ்ஐக்கு அன்றைக்கி வியாதி வந்தது அவர் எழுதி வச்சார் பைபிளில். அல்லையா? எனக்கு ஆண்டவர் நடந்ததை நான் எல்லாருக்கும் சொல்ல கெடுக்கிறேன். நான் எங்கே போனாலும் அப்போ ஒரு அழுகை, ஒரு அழுது பிறகு ஆண்டு விட்டாரா. அப்போ ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவருக்கு நேர்மையாக வாழ்ந்த நீ ஆண்டவருடைய சித்தத்தை கரெக்டாக செய்தனா உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கர்த்தர் கரெக்டாக நிற்பார். புரியுங்களா? ஆனால் அவருடைய சித்தத்தை நீ கரெக்டாக செய்யாமல் நீ இங்கே அங்கே அழிஞ்சு தெரிஞ்சுக்கணும் ஓடிந்தனா உனக்கு ஆபத்து வரும்போது அன்றைக்கி நீ என்ன தான் கூப்பிட்டாலும் என்ன பண்ண விட்டார், ஆண்டவர் ஆகடியும் பண்ணிவிடுவார். புரியுங்களா? அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, நான் சொல்லும் போதெல்லாம் நீ என்ன பண்ணல, நீ என் இஷ்டம் போல் இருந்தப்பா, ஆனால் நான் எவ்வளோ உன்னை உணர்த்தினேன், உன்னை கண்டித்தேன், உன்னை போதித்தேன், உனக்கு உபதேசித்தேன், உனக்கு இதெல்லாம் செய்தனே, நீ ஏன் எனக்கு வார்த்தை கீழ்ப்படின்னு கேட்பார். புரியுங்க? அதனால தான் ஆண்டோடைய வேலையில் நீங்கள் அவருடைய வேலையில் மட்டும் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே படிக்க தெரியாதவங்க, எழுத தெரியல அப்படின்னா அவங்க பற்றி அவனுடைய கடவுள் கேட்க மாட்டார். ஆனால் யார் நீங்கள் படிச்சிருக்கிறீங்களோ ஒரு அதிகாரத்தை எடுத்து இப்போ அடைக்கலாம் அப்படின்னு எடுத்தோம் பாருங்கள். அப்போ அவருடைய வேலையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த கிளாஸில் வருவதுக்கு என்ன பண்ணார், ஒரு சொல்யூஷன், ஒரு வழி காட்டினார்.
இது ஒரு வருஷம் இந்த கிளாஸு, அதுவும் மாதத்துக்கு ஒரு கிளாஸு, ஒரு 3 மணி நேரம் தான். இந்த 3 மணி நேரம் சொல்லப்பட்ட எனக்கு அதில் 3 மணி நேரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை வீட்டில் போய் நான் என்ன செய்யணும்? இப்போ பாருங்கள், ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணுறாங்க? அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. புரியுங்களா? அந்த ஹோம்ஒர்க் யார் பண்ணோம்? ஸ்டூடெண்ட் பண்ணோம். அதே அந்த ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலுக்கு போயினே வந்து டியூஷனுக்கும் போகுது, அங்கேயும் கொடுக்குறாங்க. என்ன பண்ணோம்? இல்லைங்க, எனக்கு ஸ்கூலில் கொடுத்துட்டாங்க டீச்சர் ஏற்கனவே, நீ கொடுத்து நான் எழுத மாட்டேன்னு சொல்லும். ஏன்னா இந்த டியூஷன் படிக்கிறதுல இவங்க இங்கே பணம் கட்டுறாங்க. புரியுங்களா? அப்போ பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? இதையும் எடுக்கணும்பா, அப்புறம் ஹோம்ஒர்க்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த பிள்ளை வந்து படிப்பில் முழாண்டு பரீட்சையில் அது என்ன பண்ணும்? தேர்ச்சி அடையும். புரியுங்களா? இல்லைங்க, நான் ஸ்கூலில் கொடுத்து மட்டும் பண்ணுவேன், இதில் கொடுத்து நான் பண்ணலன்னா அது ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு சபையில் கொடுத்தது சபைக்கு செய்யணும், இந்த இடத்துல உங்களுக்கு கிளாஸில் கொடுத்ததை கிளாஸ் என்ன பண்ண வீட்டில் போய் ரெண்டுமே செய்யணும். சபையில் சொல்கிறத விட்டுட்டு இதை விட்டுறக்கூடாது, இதில் ஆள் விட்டுறக்கூடாது, 2 வேலையும் செய்யணும். அப்போ ஆண்டவர் கொடுக்குறது எது இருந்தாலும், அவர் ஏன் என்னை கொண்டு வந்தார் கிளாஸ்க்கு அப்படின்னா நீங்களாம் வரல, கர்த்தர் இதை உங்களுக்கு ஒரு வழி காட்டுற ஏதோ ஒரு நோக்கம் வச்சுருப்பார் உங்கள் மேலே. அந்த நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இப்போ சொல்லித்தராது. புரியுங்களா? இதில் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துன்னு போயின்னு கரெக்டாக இருந்து மற்றவங்களுக்கு போய் இதெல்லாம் சொல்லின்னு சத்தியத்தை சொல்லினே வந்தீங்கன்னா தடைப்பட்ட எவ்வளோ விசுவாசிங்க வரல, அவங்களுக்கெல்லாம் சொல்லி வாங்க நீங்களும் வந்து பாருங்கள், சத்தியத்தை கேளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி வரும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹோம்ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக எடுக்கும் போது ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய பெரிய காரியத்தை செய்வார். இல்லையா? உங்களை கர்த்தர் இந்த சபையில் உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தில் உயர்த்துவார், நீங்கள் இருக்கிற இடத்துல வேலை ஸ்தானத்தில் உயர்த்துவார். உங்களை கர்த்தர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். நீங்கள் இங்கே சொல்லப்பட்டதே இங்கேயும் செய்யாமல் அதை அசதியாகவும் அற்பமாகவோ இல்லை ஏனோ தானமாக வந்து ஏதோ ஒரு போடுறதுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களுடைய அந்த கோடாலி உங்களுடைய காலின் கீழே எப்பவுமே இருக்கும். புரியுங்களா? எப்படா கோடாலி வந்து உங்களுக்கே தெரியாது. அல்லையா? ஏன்னா எப்பவுமே அவருடைய வேலையை அசதியாக செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம சாபத்தில் போயிடக்கூடாதுல்ல. கிளாஸ் இங்கே வந்துட்டு புரியுங்களா? நிறைய விசுவாசம் நாம் நிறைய போய் எடுப்பேன். ஹோம்ஒர்க் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலவீனப்பட்டுரும். எடுக்கிறவங்களாம் நல்லா டேலண்ட்டாக வந்துடுவாங்க. புரியுங்களா? ஏன் அப்படின்னா அவங்க போய் வீட்டில் பார்க்குறாங்க, பைபிளில் திறக்கிறாங்க, குடும்ப ஜபத்தில் பொதுவான ஜபத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அதிகாரத்தை தேடி எப்படியாவது என்ன பண்ணுறாங்க, சொன்னது ஹோம்ஒர்க்கெல்லாம் எடுத்து வரணும், அழகாக நோட்டை போட்டு. வெறும் மைய வார்த்தை தான் கேட்டேன் நான், மைய வசனோட கேட்கல. நீங்கள் அர்த்தத்துக்கு மைய வசனம், மைய செய்தி, ஜபம் நிறையா இருக்குது. அதனால் ஒரு மைய வார்த்தையாவது 1189 அதிகாரத்தில் சங்கத்தில் 150 சங்கீதம் இருக்கிறது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இருக்கிறது. டெய்லி உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை நீங்கள் வளர்ச்சியில் தேர்ச்சியில் கொண்டு வரதுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டால் தான் முடியும். எவ்வளோ மெசேஜ் கேட்டாலும் அந்த மெசேஜ் ஒரு மனுஷன் முழுமையாக உருவாக்காது. அல்லையா? உருவாக்குமா? ஏன்னா மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10 வசனத்தில் எவ்வளோ வசனம் இருக்குது, அதில் ஒரு 10 வசனம் பேசுவோம். சரிங்களா? ஆனால் நீங்கள் வயதை தாத்தா ஒரு அதிகாரத்தில் 25 வசனம் இருக்குது. ஒரு மெசேஜில் 10 வசனத்தை வச்சு மெசேஜ் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் 25 வசனம் நீங்கள் தான் பார்க்குறீங்க. அப்போ 25 வசனம் ஒரு நாளைக்கு பார்த்தா 10 நாளைக்கு பார்த்தா எத்தனை வசனம் ஆகுது? 250 வசனம் நீங்கள் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு இருதயத்தில் உணர்ந்து விடுதலை பெறுறீங்க. அல்லையா? சொல்கிறது புரியுதுங்களா? ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் இல்லை வீட்டில் வெளியே போயிட்டு கல்யாணத்தில் சாப்பிட்றதுக்கும் நீங்களே வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? ஹோட்டலில் சாப்பிட்டா என்ன பண்ணணும்? காசு கட்டணும். அதில் பலமுள்ளதுக்கும் பலவீனமும் கூட இருக்கும். கல்யாணத்தில் போய் சாப்பிட்டா காசு தர தேவையில்லை. புரியுங்களா? மொழி ஏற்றிட்டு வரணும். அல்லையா? ஆனால் வீட்டில் செய்தால் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் வாங்கின்னு வரணும், விலை கொடுத்து வாங்கின்னு வந்து அது டைம் எடுத்து. புரியுங்களா? வாங்கிறதுக்கும் பணம் கொடுக்கணும், செய்யறதுக்கும் டைம் கொடுக்கணும், சாப்பிட்றதுக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லையா? ஆபிரகாமு விசுவாசித்தான், ஈசாக்கை கொடுத்தாரு. கிரியும் விசுவாசம் சேர்ந்து விசுவாசித்தான். என்ன நடந்தது? ஆபிரகாம் விசுவாசித்தான், ஒரு ஈசாக்கு பெற்றெடுத்தான். ஆனால் கிரியோடு விசுவாசிக்கும் போது என்ன நடந்தது? ஆபிரகாம்
விசுவாசிக்கும் போது ஈசாக்கு பெற்றெடுத்தான். கிரியும் சேர்ந்து விசுவாசம் என்ன கிடைச்சதுன்னா, தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்தினான். பலி செலுத்துக்கிறதுக்கு பார்த்தா கிரி. அப்போ கிரியும் விசுவாசம் ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த விசுவாசம் அவனுக்கு சாகலை. அப்போ உடனே ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சி, இன்னிலேருந்து எனக்கு நீ சிநேகிதன் அப்படின்னாரு. என்னது? அப்போ ஒருத்தருக்குள்ளே வந்து விசுவாசமும் கிரியை ரெண்டு இருந்துச்சுன்னா, ஜாயிண்ட் இருந்தால் அவன் ஆண்டவர் சிநேகிதா மாறிடுவான். வெறும் விசுவாசிக்கிறான்னா அவன் ஆண்டவர் சிநேகிதனை மாறவே முடியாது. என்னைக்கு இருந்தாலும் அவன் விசுவாசம் மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. கடைசியில் அற்ப விசுவாசம் மாறி கடைசியில் ஆளை விட்டு ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியுங்களா? அப்போ உன்னுடைய விசுவாசம் கிரியோட ஜாயிண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு உனக்கு விசுவாசம், என் ஜீவனே கொடுக்குற ஆண்டவர் உனக்காகனா அது பேர் விசுவாசம். ஆனால் நீ ஓடுற பாரு, அது பேர் தான் கிரியை. புரியுங்களா? அப்போ வள்ளி படிச்சுட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லை, கிரியை செலுத்தணும். அல்லையா? ஆமாம். ஆண்டவருக்காக ஒரு சிறிய காணிக்கை நீ என்ன பண்ணணும்? மாதம் ஒரு 10 டீயை மைனஸ் பண்ணோட 100 ரூபாய் கிடைக்குது. அல்லையா? ஒரு 10 டீ நீ குடிக்காத இருந்தால் என்ன பண்ணிடலாம்? ஒரு 100 ரூபாய் சேர்த்துன்னு வந்து ஆண்டோடைய பாத்திரத்தில் வைக்கணும். நாங்கள்லாம் வந்து படிக்கும் போது பெங்களூரில் போயிட்டு இந்த படிச்சுட்டு வந்தோம். புரியுங்களா? படிக்கிறதுக்கு மாதத்துக்கு புரியுங்களா 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டுவோம். இங்கேருந்து பெங்களூருக்கு போயிட்டு அங்கே ரூம் எடுக்கணும். கடினமாக படித்தோம். புரியுங்களா? இன்றைக்கி ஆண்டவர் நிறைய இடத்துல பயன்படுத்துகிறாரு. உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறாரு. இப்போ மலேசியா கிளாஸ் போகிறோம், சிங்கப்பூருக்கு போகிறோம், ஸ்ரீலங்காவுக்கு போகிறோம். இதெல்லாம் சும்மா நானே போகிறேன். சத்தியம் இருக்குது, எடுத்துன்னு போகிறார் ஆண்டவர். அல்லையா? நீ கற்றுக்கொண்டா உன்னை மேலே தூக்குவார். கற்றுக்கொள்ளனா என்ன பண்ண முடியாது? கற்றுக்கொள்ளனா கோழி மாதிரி சுற்றி நிற்கணும். கற்றுக்கொண்டா கழுகு போல சுற்றுவீங்க. கழுகு எப்போவுமே பறந்த வெளியே ஓடும். உன் வாழ்க்கை எல்லா இடத்துக்கும் சத்தியம் போனோன்னா நீ சத்தியம் இருக்கணும். மலை மேலே இருக்கிற பட்டணம் ஒரு நாளும். அப்போ சத்தியத்தை நல்லா உட்கொள்ளணும். வேதத்தை இரவு பகலும் அது மேலே தியானமாக இருக்கணும். அப்படின்னா இப்போ யார் சொன்னது? நான் சொல்ல, இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். அப்போ இரவு பகலை மட்டும் அந்த வசனம் மட்டும் சொல்லிட்டு என்ன பண்ணுறது? பாக்கியவன் சொல்லிட்டு வந்துடுவாங்களா? இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். இந்த வசனம் மட்டும் சொன்னால் அவங்க ஆயிடுவாங்களா? இரவு பகலும் நீ உட்காரணும்ல, அதை கிரியை. அப்போ இரவு பகலும் எப்படி உட்காருது? நைட்டில் எப்படி தூக்கம் வருது? தூக்கத்தை எழுப்பி உட்காரணும். நான் சில நேரத்தில் வந்து 2 மணிக்கு 3 மணி வரைக்கும் பைபிள் எடுத்து வாசித்து நிற்பேன், தியானம் பண்ணிப்பேன். என்னது? நைட்டில் 2 மணி வரைக்கும் பைபிள் எடுப்பேன் கையில். எதுவும் எடுக்க மாட்டேன். டக்குன்னு பைபிள் எடுத்து உட்காரிச்சுப்பேன். ஒரு 2 சப்ஜெக்ட் எடுப்பேன். 100 சப்ஜெக்ட் ரெடியாக இருக்குது. எத்தனை சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்கிறதுக்கு? 100 சப்ஜெக்ட் இருக்குது. புரியுங்களா? ஏன் 100 சப்ஜெக்ட் வந்ததுன்னா உட்காந்து இதுக்கு டைம் எடுக்கிறோம், மணிக்கணக்கில் எடுக்கிறோம். 4 சைடு இந்த ஃபோன் வருது. ஏன் வருது? சப்ஜெக்டு வளர வளர சத்தியம் வளர என்ன பண்ணாது? சும்மா இருக்குமா? ஆண்டவர் அவன் மேலே கண்ணு போடுறாரு. அந்த வாசிங்க, அந்த வசனத்தை 5:1, 2, 3 வாசிங்க. எரேமியா 5. அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய்யான இடுகிறார்களே. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. பாருங்க, ஆளுடைய கண் யார் மட்டும் இருக்கும்? சத்தியத்தை நோக்கி. ஆமாம், ஆண்டுடைய கண் வந்து யார் மேலே இருக்குன்னா இந்த சத்தியத்து மேலே மட்டும் தான் இருக்கும். சத்தியம் அங்கே போய் மேலே வருது. ஆனால் அவருடைய கண் யார் மேலே இருக்குன்னா சத்தியத்து மேலே இருக்கும். உங்களுக்குள்ளே சத்தியம் இருக்குது. சத்தியத்தை நீங்கள் பேசுகிறீங்க, கனி கொடுக்குறீங்க, கனி உள்ள ஜீவிக்கிறீங்க, கிரியில் எல்லாம் கொண்டு வர சத்தியம். புரியுங்களா? வாயோடு நீ பேசிட்டு போகிறது சத்தியம் கிடையாது. உங்களுடைய ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் சத்தியத்தின்படி வாழ்ந்து காட்டணும். கீழ்ப்படின்னு சொல்கிறது கட்டளை. கீழ்ப்படைந்து நடங்கள்னு சொல்கிறதுக்கு என்ன பேர்? கட்டளை. ஆனால் அந்த கட்டளையை எப்போ கை கொள்ளுவீங்க? கீழ்ப்படைந்து நடன்னு சொன்னதுக்கு பேர் வந்து கட்டளை சொல்லிட்டார் ஆண்டவர். கீழ்ப்படைந்து நடங்க, உங்கள் புருஷருக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, சபையார் மேய்ப்பருக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து கட்டளை. அது எப்போ கை கொள்ளுவாங்கன்னா அதை போதிக்கும் போது, அதை கற்றுக் கொடுக்கும் போது தான் கை கொள்ள முடியும். அப்போ கற்றுக் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியாது? கை கொள்ள முடியாது. அப்போ நாங்கள் இப்போ கற்றுக்கொள்கிறோம், நீ கற்றுக்கொண்டு போய் கீழ்ப்படிஞ்சிடணும். சரிங்களா? கீழ்ப்படியதில் அதுக்கும் தனியாக ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். கீழ்ப்படின்றது கட்டளை, கீழ்ப்படியதை கற்றுக்கொள்வது போதனை, அதுபடி வாழ்வது கிரியை. அல்லையா? அப்போ அந்த கட்டளையை வந்து எடுத்துகிட்டு கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்போ கீழ்ப்படிதல் குறித்து சொல்லித்தரணும். கீழ்ப்படிதலாம் என்ன?
அப்படின்னு ஒன்று கற்றுக்கினீங்கன்னா அப்புறம் தான் கீழ்ப்படுத்திக்கு இறங்குவாங்க. அப்போ ஆண்டவர் கட்டளையும் கொடுத்தாரு, கற்றும் கொடுத்தாரு. கட்டளை கொடுத்துட்டு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கறது தான் ஆவியானவர். ஆவியானவர் இப்போ கற்றுக் கொடுக்குறாரு உங்கள் மத்தியில். ஏதோ வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போயிடுறதுக்கு இல்லை. அந்த வசனத்தை விலக்கி 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 ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பார்த்தா கற்றுக்க முடியும். இல்லையா? கற்றுக்கும் போது தான் உன்னுடைய விசுவாசம் 100% கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ கிரியோடு விசுவாசிக்கும் போது 100% அதான் சொல்கிறாரு, இந்த வார்த்தையின்படி நீங்கள் யாரெல்லாம் செய்கிறீங்களோ செய்கிறதான் கிரியை. அவர்கள் கண்மணியின் மேல் சபையை என்ன பண்ணுறாங்க? கண்மணியின் மேல் கட்டுகிறார்கள். அது வந்து பெரும் வெள்ளம் வந்தாலும் என்ன பண்ணாத, காற்று அடித்து. ஆனால் இவங்க வசனத்தை பேசுகிறோம், ஆனால் கை கொள்ளனா செய்யலைன்னா நீ கண்மணி மேலே கட்டலை, அப்போ மணல் மேலே கட்டுறன்னு அர்த்தம். ஒரு நாள் வந்து ஆண்டோடைய வருகைகள் வரும்போது கைவிடப்பட்டுருவோம். சரிங்களா? வசனம் வந்து வசனத்தை பேசுறது ஈஸி, அதை கை கொள்ளனா கற்றுக்கொள்ளணும். அதில் நீங்கள் கொஞ்சம் சின்ன கூட்டமாக இருந்தாலும் கற்றுக்கொள்கிறீங்க பாருங்கள், நீங்கள் வளர்ந்துருவீங்க. நீங்கள் 4 பேருக்கு மாதிரியாக இருக்கணும். 5 மாதம் வந்து கூட உங்களுக்குள்ள ஒரு சுபாவம் மாறலை அப்படின்னா நீங்கள் தியானிக்கலைன்னு அர்த்தம். தியானிக்கலைன்னா கனி கொடுக்க முடியாது. புரியுங்களா? அப்போது இரவு பகலாம் வாசிக்கிறோமா? நான் வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை என்ன பண்ண தியானிக்கணும். இரவு பகலாம் நிறைய பேர் வாசிக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை போய் பாருங்கள். இரவு பகலாம் பைபிளை வாசிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் போய் பாருங்கள். எல்லா பகுதியிலையும் என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்கும். அவங்க எதில் ஏற்றாலும் பிராபதம் இருப்பாங்க. அவங்க தியானிக்கத்தான் அவங்க சுபாவம் மாறுது. தியான இடத்துல தான் சுபாவம் மாறும். ஜென்ம சுபாவம் மாறினா எப்படி மாறும்? தியானம் வந்து இருதயத்தில். ஏன் இருதயத்தில் தியானம் இருக்குது? இருதயத்திற்குள்ளே தான் எல்லா பாவம் இருக்குது. அப்போ அந்த பாவத்தை அழிக்கிறனா வசனம் போய் தான் அழிக்கும். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு இயேசு என்ன பண்ணார்? வெளிப்பட்டார். அப்போ பிசாசின் கிரி எங்கே இருக்குது? ஒரு மனுஷனுக்குள்ளே இருதயத்தில் சுமந்துக்கணும் வரோம். ஆலயத்துக்கு வந்து அந்த சுபாவத்தை அப்படியே திருப்பி நான் போவோம் வீட்டுக்கு. சொல்லுங்கம்மா. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சுபாவத்தை நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது வருது. புரியுங்களா? ஆலயத்தில் வரும்போது வசனத்தை கேட்டு வீட்டில் போய் தியானிக்கும் போது சுபாவம் என்ன பண்ணுது? அப்போ இருதயத்துக்குள்ளே இந்த வசனம் என்ன பண்ணுது? புடமிடப்படுது. அந்த வசனம் போய் அந்த காரியத்தை அழிச்சிடும். ஏன்னா பிசாசின் கிரிகள் அடிக்க வந்தான்னா இயேசுன்னு வார்த்தை மட்டும் தான் அடிக்கக்கூடிய வல்லமை. அந்த வசனம் உள்ள இருதயத்தில் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணாது? தியானிக்கலைன்னா அது அடிக்கப்படாது, கனி உருவாகாது. கனி உருவாதனால யாருக்கு ப்ராப்ளம்? உனக்குள்ளே ஒரு போராமல் இருக்குது. யாருக்கு ப்ராப்ளம்? உனக்கு தான் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா அந்த போராமனால நீ வளர முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. அதனால தான் இன்று நீங்கள் உங்களை என்ன பண்ணீங்க? பரிசுத்தப்படுத்தி 4 என்ன பண்ணுறேன்? அற்புதம் செய்வேன். அற்புதம் எப்போ நடக்குன்னா புறஜாதிகளுக்கு டக்குன்னு அற்புதம் நடந்து அவங்க காஸ்பால் விதைக்கும் போது ஒரு அற்புதம் நடந்து உள்ளே வருவாங்க. என்னது? புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது ரட்சிக்கப்பட்டு உள்ளே வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அற்புதம் ஆண்டு உடனே செய்வார். அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள்லாம் ஜெபம் பண்ணாதாங்க உங்களை பரிசுத்தப்படுத்தினா தான் அற்புதம் நடக்கும் சொன்னார். 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து எப்படியாவது எனக்கு என்ன பண்ணுங்க, நான் உபவாசத்தில் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் விடுதலை தானே கேட்டாங்க. அவங்க போய் என்ன பண்ணுறாங்க? கேள்விப்பட்டாங்க இது மாதிரி இந்த ஐயா வந்து இயேசு கிறிஸ்து தொட்டா போதுங்க, சொன்னால் போதுங்க, அவர் எதனா ஒன்று சொன்னால் ஊதனா போதுங்க, நீ குணமாயிடுவேன், நீ எப்படியாவது அவரை சந்திக்கணுன்னு. அப்போ அந்த அம்மா தேடி யார் போல? ஏச போனார். அந்த அம்மா தான் ஏச தேடி தேடி ஓடினாங்க. எங்காவது நோண்டி எப்படியாவது நான் போய் தொட்டணும் அப்படின்னு. வஸ்திரத்தை தொட்டால் போதும். அப்போதான். அப்போ வஸ்திரத்தை தொட்ட பிறகு என்ன ஆச்சு? சுகமாயிடுச்சு. ஏன் சுகமாயிடுச்சு? வஸ்திரம் தான் வார்த்தை, அதான் வசனம். புரியுங்களா? இன்றைக்கி அதே வசனம் வந்து நம்ம ஏன் தொட முடியல? நம்ம தியானிக்கிறதில்ல, அவ்வளோதான். சபை எப்போ தியானிக்குதோ அப்போ தான் அவங்களுக்குள்ள இருக்கிற குணங்கள்லாம் பண்ணோம் போவோம். தாவீது தியானித்து கொண்டதுனால தான் என் இருதயத்தை கெட்டவனா வந்தார். தாவீது செய்யாத பாவம் யாருமே செய்திருக்க முடியாது. 10 கட்டையில் அப்படியே மீறிட்டான், எல்லா வேலையும் செய்து முடிச்சிட்டான். 10 கட்டையில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் எல்லாமே வேலை முடிச்சிட்டான். ஆனால் 10 கட்டையில் விட்டுட்டு வெளியே வந்தானே எப்படி வந்திருப்பான்? தியானம், ஜபம், விண்ணப்பம், ஆண்டவருக்கு முதல் இடம், ஃபஸ்ட் இடம் ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பித்ததுனால தான் தாவீதுடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தில் அவன் செய்த தவிர கடைசி வரைக்கும் உணர்ந்துனே போய் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறுறதுக்கு காரணம்னா
அவன் இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணான். புரியுங்களா? இரவும் பகலும் அதை ஆராய்ந்து பார்த்தான். அதை சிங்கக்குட்டிகள் தாட்சந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கோ. அப்போது இதெல்லாம் அவன் கரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டான். கர்த்தரை தேடினா ஒரு குறை இருக்காது வாழ்க்கையில். புரியுங்களா? அப்படின்னு அவனுக்கு தியானிக்கிறதுல, ஆராய்ந்து பார்க்கறதுல, வாசிக்கிறதுல எல்லாவற்றையும் அவன் முதல் இடத்தை பிடிச்சதுனால தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தாவீதன் குமாரனாக இயேசு வந்தார். அல்லேலூயா. தாவீது எவ்வளோ பெரிய பொல்லாப்பு செய்தான், ஆனால் அவனுக்குடைய எல்லா குற்றம் குறைகள்லாம் அழிக்கப்பட்டதுனால, தியானத்தினால் அழிக்கப்பட்டதுனால தாவீதுக்கு குமாரன் இயேசு பேர் எடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம குமாரன், நம்ம பிள்ளைங்கள நம்ம குமாரனை பெற்றுட்டு நல்ல பேர் எடுக்க மாட்டேங்குதுங்களே. நம்ம பிள்ளைங்களே சில என்ன வருது, இதை போய் பெற்றேத்தனை அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையா? அப்பா பேர் வருதாங்க. புரியுங்களா? காலேஜில் போனவிட அப்பா யாருன்னு சொன்னால் காட்ட மாட்டாங்க. ஏன்னா இவரை காட்டினானா ஆகும் அப்படின்னு யாரையே காட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆனால் தாவீது பாருங்கள், இயேசு தாவீதன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி தாவீதன் குமாரன் இயேசு கிறிஸ்து வராருன்னா சும்மா வந்துடுமா? அவன் வாழ்க்கையில் தியானம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஜபம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, விண்ணப்பம் அதிகமாக இருந்தது, அவனுக்குள்ளே ஆராய்ந்து பார்க்கறது அதிகமாக இருந்தது, அவனுக்குள்ளே தேடி வாசித்து அதிகமாக இருந்தது. தேவனுடைய பாதத்தின் அதிகமாக சாஷ்டாங்கமாக பணிந்து குனிந்து அவனை தொழுது கொண்டான். ஆண்டவர் அதிகமாக தொழுது கொண்டான். அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகமாக இருந்தது. கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தான். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தை விடலை. புரியுங்களா? அதுதான் எனக்கு உயிர்ன்றான், அதுதான் எனக்கு ஜீவன்ன்றான், அதுதான் எனக்கு பலன்ன்றான், அதுதான் எனக்கு எல்லாமே என்றான். அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு வந்துட்டான் தாவீது. அல்லேலூயா. ஆனால் தாவீதினுடைய வழியை தன்னுடைய சாலமோன் பின்பற்றாதனால தன்னுடைய சாலமோன் இடத்துல இயேசு வந்தார், தாவீதின் குமாரன். புரியுங்களா? அதுக்கு சாலமோன் எடுக்க முடியாது போயிடுச்சு பேர். புரியுங்களா? தாவீதின் குமாரன் யாருமா எழுதணும்? சாலமோன் தான் எழுதணும். ஆண்டவர் யார் எழுதுறாரு? தாவீதின் குமாரன் இயேசு. ஆனால் தாவீதின் குமாரன் யார் வரணும்? சாலமோன் வரணும். ஏன் வரல? அது மாதிரி அங்கே கட் ஆகிடுது பேர். புரியுங்களா? சர்ச்சு அவரும் சர்ச்சில் தான் இருந்தார், சாலமோனும் எல்லாமே இருந்தாங்க. யாருடைய பேர் ஜீவ புஸ்தகம் தக்க வைக்க முடியும்னா அவர் சித்தத்தின்படி செய்கிற பேர் தான் ஜீவ புஸ்தகம் இருக்கும். புரியுங்களா? நம்ம சபையில் வந்து எல்லார் பேரும் ஃபஸ்ட்டு இருக்கும். நீங்கள் நாளுக்கு நாள் ஆண்டுக்குள்ள வசனத்தில் வளராமல் சித்தத்தை சரியாக செய்யலாம், ஆண்டுக்கு கிரிக்கினே வந்துடுவார். ஏன்னா மேலே இருக்கிற புத்தகத்தில் பேர் எப்படி எழுதும் அது அந்த புஸ்தகத்துக்குன்னா இல்லை, ஜீவ புஸ்தகத்துக்கு நம்ம இல்லை. உங்கள் பேரை தக்க வைக்கணும், உங்களுடைய அற்புத அடையை தக்க வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள்? அது தியானம் பண்ண எல்லாமே செய்யணும். அது எழுதின அது பேரே ஜீவ புஸ்தகம், அது தானாகவே எழுதும். நீங்கள் போய் யாரும் அதில் எழுத வேண்டிய அவசியமே இல்லை, அந்த புஸ்தகம் தானாகவே எழுதிக்கும். நீங்கள் என்னென்ன செய்யணும், ஒரு ஆளை திட்டிங்கன்னா அது திட்டம் எழுதியிருக்கும். நீங்கள் சபைக்கு லேட்டாக வந்தால் லேட்டாக எழுதியிருக்கும். நீங்கள் உபவாசத்துக்கு வரலாம் எழுதியிருக்கும். நீங்கள் இரவு ஜபத்துக்கு வரலாம் எழுதியிருக்கும். நீங்கள் ஆலயத்துக்கு வந்து சரியாக ஆண்டவரை கனப்படுத்தலாம் எழுதியிருக்கும். ஆண்டவருக்கு நீ நல்ல வேதத்தை தியானம் பண்ண எழுதியிருக்கோம். எல்லாமே அதில் எழுதப்படும். இல்லையா? அப்போ நீங்கள் அந்த புத்தகத்தில் கரெக்டாக என்னுடைய பலன் பெருகணும் அப்படின்னா அவனுக்கு ஏற்ற பலன் என்னோட கூட. அப்போ நீங்கள் பலன் அங்கே சேர்த்து வைக்கணும்னா ஆத்ம ஆதாயம், பொக்கிஷங்கள் நிறைய ஆண்டவருக்காக என்ன பண்ணியிருக்கணும், நிறைய சேர்த்து வைக்கணும், நிறைய ஆண்டவருக்காக கொடுக்கணும், தாங்கணும், சபையை கட்டி எழுப்பணும். பாருங்கள் எவ்வளோ ஜனம் உட்காரணும். நீங்கள்லாம் வந்து எல்லோரும் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கலாம். அடுத்த மாதம் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், உங்கள்கிட்ட இருக்கிறலாம் சொல்லி 4 வாரம் இருக்குது, மாதத்துக்கு ஒரு 3 மணி நேரம் தான், நல்லா எல்லா மக்களையும் நீ கொண்டு வந்து நல்லா உட்கார வச்சிங்கன்னா நல்லா கற்று தேறி சபையை என்ன பண்ணுவாங்க, சபை வளர்ச்சிக்கு எல்லாமே ஒரு ஊற்றாக இருப்பாங்க. இல்லையா? ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார்? பிள்ளைங்களை பெற்றெடுத்த சும்மா சுற்றிட்டு சாப்பிட்டு போக சொல்லுவார். எந்த பெற்றவங்களோட பிள்ளை பெற்றெடுத்தா அதை எது வரைக்கும் வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அதுக்கு ஸ்கூல், அப்புறம் காலேஜ், அது பிறகு வேலை வந்திருக்கு. அப்புறம் என்ன எதிர்பார்ப்பாங்க? அம்மா அப்பா சம்பளத்தை. அவர் சொல்கிறாரு, அப்பா நான் சம்பளம்லாம் வாங்கின்னு வந்தேன், பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ எந்த அப்பா அம்மா சதாப்பா அங்கேயே கொடுத்துட்டேன்னு இல்லை, நான் அவரை தான் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னால் அப்படி யாரும் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க.
அதே தான் ஆண்டவர் உங்களை பெற்றெடுத்து உங்களை ரட்சித்து சபையில் கொண்டு சேர்த்து இந்த சபையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று எங்கே இருக்குதுன்னா நீங்கள் போய் சொல்கிறீங்க பாருங்கள், சுவிசேஷத்தை, ஆத்ம ஆதாயம், ஜபம், அங்கே தான் ஊற்று புறப்படும், அங்கே தான் ஆசீர்வாதம் பெருகுது. நீங்கள் உங்களுடைய வேலை செய்து நீங்கள் 100 மடங்கு வளர்ந்துடலாம் முடியாது. கர்த்தருடைய சப்போர்ட் வேணும், கர்த்தருடைய கிருபை வேணும், கர்த்தருடைய இரக்கம் வேணும், கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் வாங்குகிற சம்பளம் 50 ரூபாய்னா ஆண்டவர் உங்களுக்கு 450 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னா அவர் வேலையை நீ செய்திருக்கணும், வேலையும் செய்யணும். அப்புறம் பார்ட் டைம் ஊழியம் செய்யணும். பார்ட் டைம் என்ன இருக்கணும்? ஊழியமாக இருக்கணும். அப்போ ஊழியெல்லாம் விட்டு மாட்டேன், எனக்கு எந்த வேலையெல்லாம் ஒரு விசுவாசி தான் நேராக சர்ச்சுக்கு வர வேண்டியது, உட்கார வேண்டியது, பாய் தேய்க்க வேண்டியது, அப்புறம் சேர்லாம் உடைக்க வேண்டியது, அப்புறம் போக வேண்டியது. அதுக்கு கொண்டு வந்தார் ஆண்டவர். ஆலயத்துக்கு எது கொண்டு வந்தார்னா உங்களிடத்துல ஒரு ஊற்று புறப்படணும். நீங்கள் ஒரு மரமாக, கனி மரமாக இருக்கணும். ஒரு வாசனை வீசுகிற மரமாக மாறணும்னா ஒரே நாள் மாறாது. ஆனால் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் விசுவாசிகள் கனி கொடுக்க ஆரம்பிச்சிடணும், ஆத்மாதாயம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அந்த பாரமே உங்களுக்குள்ளே இருக்கணும். வேறு உங்களுடைய வேலை ஸ்தானத்தில் ராயனுக்குரியது ஆயனுக்கு, தேவனுக்குரியது தேவனுக்கென்று நீங்கள் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவளாக இருக்கிறீங்க. உலகத்தை விட்டு நீங்கள் பிரித்தெடுத்துட்டீங்க, புரியுங்களா? 2 இடத்துல ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவரே கொடுக்குறாரு. வேலை ஸ்தானத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆலயத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தில் குடும்ப ஆசத்தை ஆசீர்வதிப்பார், புரியுங்களா? உன்னுடைய எல்லா தேவைகளும் கர்த்தரை சந்திப்பார். அல்லேலூயா. ஒரு குறையில்லாத கர்த்தர் உங்களை வைப்பார். எனக்கு ஊழியத்தில் நிறைய ஆண்டவர் செய்த அற்புதம், ஏகப்பட்ட அற்புதம், புரியுங்களா? ஏகப்பட்ட அற்புதம் ஆண்டவர் செய்கிறாரு. ஏன் செய்கிறாரு? அவருக்கு எந்த யாதொன்று நான் குறை வைக்கலை. அவர் 2 மணி நேரம் தான் என் பக்கத்தில் உட்காந்து சொன்னால் கூட நான் 8 மணி நேரம் உட்காந்து கூட ஓடுற ஆளாக இருக்கிறேன். அப்போ அதை கவனிக்கிறாரு. என்னடா 2 மணி நேரம் உட்காந்து சொன்னால் 8 மணி நேரம் உட்காந்துக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? வேலையில் இருக்கும்போதே இப்படி தான் ஓடிந்தேன். வேலையில் இருக்கும்போது யாரும் என்னை பார்ட் டைம் ஊழிக்காரன்னு சொன்னதே இல்லை. என்னை ஃபுல் டைம் ஊழிக்காக தான் சொல்லுவோம். ஏன்னா 40 பகல் 40 ஜபத்தை வச்சோம், சாப்பிடாம தூங்காமல். எத்தனை நாள்? கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்துக்குன்னு 40 பகல் 40 என்ன லீவ் தருவாங்களா? 40 நாள். அதே ஆஃபீஸருக்கு ஜெபம் பண்ணி தானியேலை போல் என்ன பண்ணிட்டோம்? 40 பகல் 40 இரவு லீவ் வாங்கி ஜெபம் பண்ணேன். 40 நாள் நான் அந்த லீவை விற்றுருந்தா, கவர்மெண்ட்டில் விற்றுருந்தா, எனக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகி வரும்போது ஒரு நாளைக்கு எனக்கு 3000 ரூபாய் சம்பளம்னா அந்த 3000 சம்பளம் கணக்கு பண்ண 40 × 3 எவ்வளோ ஆச்சுமா? 1,20,000 ரூபாய் எனக்கு அந்த 40 நாள் கிடச்சிருக்கும். நான் ரிட்டைர்மெண்ட் ஆன அன்றைக்கி லீவை நான் என்ன பண்ணேன்? இன்கேஸ்மெண்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு 40 நாளைக்கு என்ன கிடைக்கும்? நம்ம 1,20,000 கிடச்சிருக்கும். இது மாதிரி எவ்வளோ லீவ் வந்தது எல்லாத்தையும் ஆண்டவருக்காக பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்க்கணுன்னு இன்கேஸ்மெண்ட்டே தேவையில்லை, லீவ் விற்கக்கூடாது, அதெல்லாம் ஆண்டவர் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி 40 பகல் 40 20 21 பகல் 21 இரவு 10 பகல் 10 இரவு, அப்புறம் 6 இரவு 6 பகல், அப்புறம் 3 இரவு 3 பகல்னு நிறைய ஜெபத்தை அங்கங்கே போட்டு ஜெபம் பண்ணனால தான் பகுதி டைமை பார்ட் டைமை ஃபுல் டைம் மாதிரி தெரிஞ்சுது. அவ்வளோ ஊழியங்கள் செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு, பலனை கொடுத்தாரு, அவர் தான் அபிஷேகத்தை கொடுத்தாரு. நீங்கள் இந்த சபையில் நீங்கள் ஒரு சீசனாக இருந்து நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய ஊழியத்தை அப்படியே உட்காந்துட்டு போகக்கூடாது. நீங்கள் எல்லாம் ஒரு 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 குழுவாக மாறி, நீங்கள் எல்லாம் ஒரே குழுவாக மாறி, நீங்கள் ஒருவருக்குள்ளே இந்த சபையில் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி 1 வாரம் 2 வாரம் என்ன பண்ணோம்? 3 வாரங்கள் 2 ஹவர் ஜெபிக்கணும். இந்த குழு அப்படியே ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணி கை கோத்து நல்லா முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரே எங்கள் குழு நாங்களில் எங்களுக்கு பின்னாடி இன்னொரு குழு உருவாகணும், இன்னொரு சேனை ஒன்று உருவாகணும், அந்த சேனைக்கு பின்னாடி இன்னொரு சேனை உருவாகணும், அந்த சேனைக்கு பின்னாடி ஒரு புது சேனை உருவாகணும் அப்படின்னு சபையில் நீங்கள் என்ன பண்ணோம்? ஆண்டவர் எல்லாரையும் விட்டுட்டார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தா அவங்களாம் என்ன ஊழியத்துக்கு எடுத்தார். அந்த 12 பேர் வச்சு விட்டார். அது மாதிரி சபையில் குறிங்க எல்லாமே ஊழியத்துக்கலை. நீங்கள் எழும்பினா தான் பக்கத்தில் எழும்போம். உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது அவங்கள உயர்ந்துருவாங்க. என்னடா அது இந்த சிஸ்டர் இப்படி இருந்தாங்க, இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கிற காரணம் என்னன்னா அதுக்கு ஒரே ஸ்ரீசத்த பயிற்சி, ஜபம், உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி.
அது பெருகினே இருக்கும். எத்தனை பேர் இங்கே புரிஞ்சது? அதனால் நீ குழுவாக சேருங்க, ஆண்டவருக்காக நில்லுங்க. ஆண்டவர் உங்களை இந்த சபையில் வச்சிருக்கிறான்னா ஒரு நோக்கத்தை வச்சுருப்பார். இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் ஒரு மரமாக கனியாக வந்தீங்கன்னா தான் பின்னாடி வர கூட்டத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்களை வச்சு பெரிய பெரிய காரியத்தை செய்ததை வச்சுருக்கிறாரு. நீங்கள் போய் ஃபுல் டைம் வான்னு சொல்லலை. உங்களுடைய கிச்சன் டைமோ இல்லை உங்களுடைய தூக்கத்தை எடுக்குன்னு சொல்லலை. ஆனால் ஈவினிங்கில் 1 மணி நேரமாவது ஒரு வீட்டை சந்திக்கலாம். நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு போய் சந்திங்க. ஃபஸ்ட்டு சந்திக்கக்கூடாது, எடுத்த பிறகு எங்கேயும் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு குழுக்கள் நீங்கள் ஒரு சின்ன குழுவாக எழுதி, புரியுங்களா, நீங்கள் உங்களுடைய ஜெபத்தை ஆரம்பிங்க. செயின் மாதிரி ஆரம்பிங்க ஜெபத்தை. ஒருவருக்குள்ள பேசுங்க, ஒருவருக்குள்ளே ஜெபிங்க. அப்புறம் ஒரு வீட்டை என்ன பண்ணுங்கள், 20 பேர் இருக்கிறீங்கன்னா ஆளுங்க 2 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை, ஒரு கிராமத்தை, ஒரு இடத்த நீங்கள் சந்திக்கலாம். எல்லா வீட்டிலும் பிரச்சனை இருக்குது. யாருமே நம்ம கிறிஸ்துவ வீட்டிலே போய் ஜெபம் பண்ணணும்னு கேட்டால் என்ன பண்ணுறாங்க? யாராவது ஒரு கிறிஸ்துவ வீட்டில் போய் நான் ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க, பையன் படிக்கதே இல்லை சரி அப்படின்றாங்க. சொல்கிறாங்களே இல்லையா? கிறிஸ்துவ வீட்லேயே சமாதானத்தை தேடி போனால் அப்போ உலகிற மக்கள் எங்கே சமாதானத்தை தேடுவாங்க? இல்லை இருக்கா இல்லையா? நமக்கே குறை இருக்குதுன்னா அவங்களுக்கு குறை இருக்கா? கிறிஸ்துவான குறை இருக்கக்கூடாது, நிறைவு இருக்கணும். இயேசுவே நிறைவானவரா குறைவானவரா? இயேசு நிறைவானவர். நமக்குள்ளே வந்துட்டால் நம்ம இன்னும் குறை ஏன் இருக்குது வீட்டுங்களில் அப்படின்னா, நிறைவானவர் முழுமையாக என்ன பண்ணல, அறிந்து கொள்ளலை. நிறைவானவரை சரியாக புரிஞ்சு அதனால தான் இன்னும் குறையிலே இருக்கிறோம். நிறைவான நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா குறைவெல்லாம் ஓடிடும். நிறைவானது வரும்போது அப்போ நிறைவானவருக்குள்ள அன்பு இருக்குது. அந்த அன்பு வந்துட்டால் எல்லா பாவத்தை என்ன பண்ணிடலாம். அன்பு யாருக்கிட்ட இருக்குதோ அங்கே பிசாசு என்ன பண்ணாது, பிசாசால் வேலை செய்ய முடியாது. அன்பு இருக்கிற வீட்டில், புரியுங்களா, எவ்வளோதான் யார் சொன்னாலும் நான் அன்பாக தான் இருப்பேன்பா, எங்கள் மருமகளை நான் நேசிப்பேன், எங்கள் மாமியாரை நான் நேசிப்பேன். அல்லேலூயா. அன்பு என்ன பண்ணும், யாரையும் எதிர்க்காது. அப்போ பிசாசே வந்து உங்கள்கிட்ட சொன்னால் கூட அவனே நேசித்துருவேன். பிசாசே நேசிப்பீங்க. வாமா உட்காருவா பக்கத்தில், நீ தானே வா செய்வனாவே வா பக்கத்தில் உட்காரு. அது சொல்லும், ஐயோ நான் உன் பக்கத்தில் உட்கார முடியல, அன்பு என்னை எரிச்சிது அப்படின்னு நான் என்ன பண்ணேன், அது விட்டுட்டு ஓடும். ஏன்னா அன்பு தான், இயேசுக்கிட்ட அன்புனால தான் எல்லாமே வந்தாங்க. புரியுங்களா? கடைசியில் ஒரு பிசாசை சொல்லுது, ஆண்டவரே என்னை வேதனைப்படுத்த இங்கே வந்தேன் சொல்லிச்சா இல்லையா? என்னை ஏன் இங்கே வேதனைப்படுத்த வந்தேன் ஆண்டவரே? இப்போ பிசாசுக்கு வேதனைன்னு தெரிஞ்சிச்சு, ஏன்னா நரகத்துக்கு அனுப்புறான்னு. ஆனால் இவ்வளோ நாள் அந்த மனுஷனை கல் எடுத்து அடிச்சுனுக்குதே, அவனுக்கு எவ்வளோ வேதனை. அவர் சாயலில் படைக்கிட்ட மனுஷன், அவனுக்கு இருக்கிற வேதனை இதுக்கு தெரியல. இது வேதனை தான் இது சொல்லுது. சிலவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வேதனை என்ன பண்ண மாட்டாங்க, பக்கத்து வீட்டு வேதனை சொல்லுவாங்க. அல்லையா? ஆனால் அவங்க வேதனை இருந்தது. அவனுடைய இந்த மனுஷன் படுற வேதனை எவ்வளோ. அவங்க வீட்டில் வெத்து எடுத்து என்றைக்கு சுடுகாட்டில் வந்து என்ன பண்ணுது, அது கல்லறையில் இருக்குது. அந்த ஆவி கல் எடுத்து அடிச்சுக்குது, செங்கலினால் கட்ட முடியல. அந்த பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இன்றைக்கி அந்த பிள்ளையை ரட்சித்து எதுவுமே கொண்டு போய், ஆண்டவர் நீ வீட்டுக்கு போய் என் பின்னாடி ஊழுத்துக்கு வராதேன்னார் ஆண்டவர். சொன்னாரா? அவன் சொல்கிறான், நான் அவன் பின்னாடியே வந்துடுறான் ஆண்டவர் அப்படின்னா, நீ வீட்டுக்கு போ. ஏன்னா என்னை வந்து ஊர்லேருந்து துரத்துறாங்க உங்கள் ஊராரே. நீ ஊருக்குள்ளே போனால் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், ரட்சித்து ஒரு மனுஷனை உள்ளே அமிச்சிட்டு அவர் வெளியே இருக்கிறாரு. அவரை நான் வரேன், உயிர்த்தேர்ந்த பிறகு நான் உள்ளே வருவேன், வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு ஊருக்குள்ளே வந்து அந்த ஊரே பன்னீர் வைக்கிற ஊரே என்ன ஆயிடுச்சு, ஆவிக்குரிய ஊராக மாறிடுச்சு. அதுக்கு என்ன காரணம், ஒரு மனுஷன் உள்ளே போய் அவ்வளோ வேலை செய்தான். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1, வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2, மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3, ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4, டிவி ஊழியம். 5, பத்திரிகை ஊழியம். 6, CD DVD ஊழியம். 7, பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8, உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9, நலிந்த குழந்தைகள் இல்லம். 10, 24 மணி நேர ஜெப மையம். 11, சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12, சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13, மருத்துவ முகாம். 14, ஜெயில் ஊழியம்.
15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.